ரைட். ஸோ டுடே ஸ்டூடெண்ட்ஸ் நாம ஏற்கனவே நம்ம ஸ்டடி மெத்தடாலஜி எல்லாமே படிச்சுட்டு ஸோ இன்றைக்கு நாம இதனுடைய தியரி செக்ஷனை நம்ம இன்றைக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த கம்பெனி அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எது எல்லாமே ஈஸியான விஷயம் தான். கம்பெனி அக்கௌண்டிங்னு சொல்லி தனியாக அதில் நிறைய விஷயங்கள் கிடையாது. சில விஷயங்கள் தான் கம்பெனி அக்கௌண்டிங்கு உண்மையிலே இருக்கிறது. ஸோ கம்பெனி அக்கௌண்டிங்கை பார்த்து நாம நிறைய பயப்பட தேவையில்லை. வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய சட்ட ரீதியான பின்னணிகள் எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டடி மெத்தடாலஜி பாத்தீங்களா? அந்த வீடியோஸ் எல்லாரும் பார்த்துட்டு வந்தீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுது அந்த விஷயங்களை நம்ம பார்த்தது, கீவேர்ட் ஜென்ரேஷன் பண்ணினது என்ன மாதிரி நாம செய்ய போறோம்னு சொன்னது எல்லாருக்கும் விளங்கினுச்சா? ரைட், ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டூடெண்ட், ஸோ வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய சட்ட ரீதியான பின்னணிகள், அதே போல பங்கு வளங்கள் தொடர்பான விஷயங்கள், அதே போல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போறதுதான் ஒதுக்கங்களை மூலதனமாக்கலும் உரிமை வளங்கள் அல்லது உரித்து வளங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ ரிசர்வ் கேபிட்டலைசேஷன் அண்ட் ரைட் இஷ்யூ சம்பந்தமாக நம்ம பார்க்க போறோம். அதே போல எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லி தர விஷயம், யூ ஷுட் கோ ஃபார் அ பிராக்டிகல். சரியா? யூ ஷுட் கோ ஃபார் அ பிராக்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் மை டியர். ஸோ நீங்க இப்ப ஒரு கம்பெனி படிச்சீங்கன்னு சொன்னால், கம்பெனியுடைய பங்கு வளங்கள் சம்பந்தமாக படிச்சீங்க, கம்பெனியுடைய விண்ணப்பங்கள் சம்பந்தமாக படிச்சீங்கன்னு சொன்னால், பிராக்டிகலாகவே என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு கம்பெனி ஒரு பொது பங்கு வழங்க வருது என்று சொன்னால், நீங்க அதுக்கு விண்ணப்பிச்சு அது என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு சரியான ஒரு படிப்பித்தல். ஸோ நாலேஜுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமனே ஒரு புக்ஸ்லேயே எழுதி வச்சுட்டு நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இப்படி வந்தா இப்படி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பேப்பர். நீங்க உங்களோட பொசிஷன்ல இருந்து நீங்க மேலுக்கு போகணும்னு சொன்னா வாட் இஸ் த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்க ஷேர் மார்க்கெட்டை படிக்கீங்களா? யூ ஷுட் கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் த ஷேர் மார்க்கெட். தட் இஸ் த ரியல் ஸ்டடி. நீங்க ஷேர் மார்க்கெட் படிக்கிறீங்க, பங்குச்சந்தை படிக்கிறீங்க, முதலாவது பங்கு வளங்கள் சம்பந்தமாக படிக்கிறீங்க என்று சொன்னா அதனுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் எவ்வாறு இருக்கும், என்னால அது செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கணும். தட் இஸ் த ரியல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். நான் எந்த விஷயம் பார்க்கும் போதும் அப்படித்தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்டுக்கு தியரி ஓகே, தட்ஸ் ஃபைன், தியரி எப்படி இருக்குது, அதனுடைய பிராக்டிக்கல் எப்படி இருக்குது. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் ஒன்று கிடைக்கும். ஸோ என்னதான் நீங்க கம்பெனி படிச்சு பங்குச்சந்தை படிச்சு உங்களால ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண முடியல, உங்களால ஒரு கம்பெனியை ஒரு ஆர்டிகிள் ஒன்று வரும்போது ஒரு போஸ்டர் ஒன்று வரும்போது அதை புரிஞ்சு கொள்ள முடியல என்று சொன்னா தட்ஸ் நாட் த ரியல் ஸ்டடி. அதே போல நீங்க படிக்கிற இடமும் ஒரு பிழையான இடம் அர்த்தம். ஸோ இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணி இந்த நினைவிருக்குதா? பிரைம் லேண்ட்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி பொது பங்கு வழங்குது, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு சொல்லி. சரியா? அதனுடைய ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷனாக தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். ஆல்வேஸ் வி ஆர் இன் த பிராக்டிகல். ஸோ நாங்க படிக்கிறோமா அந்த விஷயத்தை நேரடியாகவே நாங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து கம்பெனிஸ்ல போய் அவங்களுக்கு ஆலோசனைகள் செஞ்சு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை திருத்தினத்தாலே வி ஹேவ் த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பங்கு வளங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய சட்ட ரீதியான பின்னணிகள் பார்த்தோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்றைக்கு பார்க்க போறது இதனுடைய அழகுக்கான எண்ணக்கரு என்ன மாதிரியாக இருக்குது. ஸோ வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய சட்ட ரீதியான பின்னணி என்ன, இதுல முதலாவது இந்த அழகுல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று நான் தாரேன்னு சொன்னால், ஒரு எண்ணக்கரு படம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனி தொடர்பில் காணப்படுகின்ற சட்ட பின்னணிகள்ல முதலாவது ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்று சொல்லும் போது ஒரு கம்பெனிங்கிற ஒரு வேர்டு உங்களுக்கு வரும்போதே உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இது ஒரு கூட்டிணைக்கப்பட்ட ஒரு விஷயம், இன்கோபரேட்டட். சரியா? இன்கோபரேட்டட்ங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். சோ வரையறுக்கப்பட்ட கம்பெனி தொடர்பில் காணப்படுகின்ற சட்ட பின்னணிகளை பார்த்தோம் என்றால், முதலாவது கம்பெனி என்பது கூட்டிணைக்கப்பட்ட விஷயம். ஒரு கூட்டிணைக்கப்பட்டது இன்கோபரேட்டட் சொல்லப்பட்டால் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு கூட்டிணைக்கப்பட்ட ஒரு விடயங்களை தான் நம்ம கம்பெனிகள் என்று சொல்லுவோம். இதுக்கு தனியான ஒரு சட்ட அந்தஸ்து கிடைக்குது, ஒரு லீகல் பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லி நாம பிசினஸ் ஸ்டடிஸ் அதே போல நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம். இதுதான் கம்பெனியினுடைய அறிமுகம். அதே போல நாம எல்கேஎஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் யூனிட்டை நாம் படிப்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லி தந்ததுதான் 1995ஆம் ஆண்டினுடைய 15ஆம் இலக்க கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டம். நினைவிருக்குதா? எத்தனை பேருக்கு நினைவிருக்குது? சரி, 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டம். இதன் கீழ் உருவாக்கப்பட்ட மிக பிரதானமான நிறுவனம் எது? நினைவிருக்குதா? SLAAMV என்று படிச்சிருப்போம். ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்ட். நினைவிருக்குதா? SLAASMV நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மானிட்டரிங் போர்ட். இலங்கை கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு மேற்பார்வைகள் குழு.
சரியா? சோ இந்த நிறுவனம் தான் இந்த 1995ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டத்துக்குள்ள வருது. சோ இதன் அடிப்படையில தான் நம்ம கணக்குகள் இது ஒரு சட்ட பின்னணியாக காணப்படும். அதே போல இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் சம்பந்தமாக நம்ம படிச்சிருக்கிறோம். சோ உங்களோட சிலபஸுக்கு வரக்கூடிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். சோ இங்க இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். LKS 16 படிச்சிருக்கிறோம், ஆதன பொறிமற்ற உபகரணங்கள். அதே போல LKS 10 நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். அதே போல பங்கு சந்தையினுடைய சட்ட திட்டங்கள். சோ பங்கு சந்தை என்பது கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் CSE என்று சொல்லக்கூடிய கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இங்கு கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் அல்லது கொழும்பு பங்கு சந்தை இருக்கும். இதுல சில சட்ட திட்டங்கள் இருக்கும். சரியா? இங்க நீங்க வந்து உடனடியாக போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அங்க என்ன செய்யணும், அதுக்குரிய சட்ட திட்டங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இது எல்லாமே ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனி தொடர்பில் காணப்படுகின்ற ஒரு சட்ட பின்னணிகளாக காணப்படும். சோ சட்ட பின்னணிகள் என்ற அடிப்படையில ஒரு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் ஒரு விஷயம், 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் ஒரு சட்டம், அதே போல கணக்கீட்டு நியமங்கள் ஒரு பின்னணியாக காணப்படும். அதே போல பங்கு சந்தையில காணப்படுகின்ற சட்ட திட்டங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே காணப்படும். சோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்பட்டால், வரையறுக்கப்பட்ட கம்பெனியோடு தொடர்புடைய சட்ட திட்டங்கள் கேட்கப்பட்டால் நீங்க சொல்லலாம் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தை சொல்லேலும், 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியமங்கள் சட்டங்களை சொல்லேலும், பங்கு சந்தை தொடர்பான சட்டங்கள் சொல்லேலும். தட்ஸ் இட். இதன் அடிப்படையில 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் படி ஒரு கம்பெனி ஒன்று எந்த வகையான ரெக்கார்ட்ஸ் அண்ட் புக்ஸ், ஏடுகளும் அறிக்கைகளும் என்ன விஷயங்களை இவங்க கட்டாயமாக கொண்டிருக்கணும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். சோ கம்பெனி ஒன்று பேண வேண்டிய ஏடுகளும் அறிக்கைகளும் என்ன ரெக்கார்ட்ஸ் அண்ட் புக்ஸ் இவங்க மெயின்டைன் பண்ணணும் ஒரு விஷயம் பார்க்கணும். அதே போல கம்பெனியுடைய வகைப்படுத்தல் பார்க்கும்போது நமக்கு தெரியும், கம்பெனிகளை நாம வரையறுக்கப்படாத கம்பெனிகள் அன்லிமிடெட் கம்பெனிஸ், வரையறுக்கப்பட்ட கம்பெனிஸ் லிமிடெட் கம்பெனிஸ், அதே போல உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிஸ், கம்பெனிஸ் கேரண்டீட் கம்பெனிஸ் லிமிடெட் பை கேரண்டீஸ். சோ உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் 3 பிரிவுகளாக நம்ம பிரிச்சு பார்ப்போம். இதுல இலங்கையில வரையறுக்கப்படாத கம்பெனிகள் கிடையாது. சரியா? வரையறுக்கப்படாத கம்பெனிகள் கிடையாது. அதாவது அன்லிமிடெட் லயபிலிட்டி வந்து, அதாவது தனது சொந்த சொத்துக்களை இழந்தாவது நிறுவனத்தினுடைய கம்பெனியுடைய பொறுப்புகளை கொடுக்கணும்ங்கிறது இங்க நம்ம ஸ்ரீலங்கால கிடையாது. சோ வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் மாத்திரம் தான் கிடைக்குது. இந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை நாம வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனிகள், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, கரை கடந்த கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி பிரிப்போம். கரை கடந்த கம்பெனி என்று சொல்லுவது ஆஃப்ஷோர் கம்பெனிஸ், வெளிநாட்டு கம்பெனிகள் என்று சொல்லப்படுவது ஃபாரின் கம்பெனிஸ். இந்த புரிதல் எல்லாருக்கும் விளங்குதா? வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், வரையறுக்கப்படாத கம்பெனிகள், உத்தரவாதத்தால வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். தென் அகெயின் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை நாம வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, கரை கடந்த கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி பிரிப்போம். தென் அகெயின் பங்குகளினுடைய வகைகள் சம்பந்தமாக பாத்தீங்கன்னு சொன்னால், பங்குகளை நாம சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள், விசேட பங்குகள், அதாவது ஆர்டினரி ஷேர்ஸ் என்று சொல்லுவோம் சாதாரண பங்குகளை. அதே சமயம் முன்னுரிமை பங்குகள் பார்த்தோம் என்று சொன்னால் பிரிஃபரன்ஸ் ஷேர் என்று சொல்லுவோம். ஸ்பெஷல் ஷேர்ஸ் என்று பார்த்தோம் என்று சொன்னால் விசேட பங்குகள் என்று சொல்லுவோம். இதுல முன்னுரிமை பங்குகள் சம்பந்தமாக வெறும் ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் உங்களோட சிலபஸுக்கு இருக்கே தவிர உங்களுக்கு அதெல்லாம் மற்றதெல்லாம் தேவையில்லை. அதே போல இது எல்லாமே சேர்ந்து கூறப்பட்ட மூலதனம். இதுதான் இதனுடைய சட்ட பின்னணிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்க போற சுருக்கமான விளக்கம். சோ முதலாவது சட்ட பின்னணி. இந்த சட்ட பின்னணியில 2 விதமான சட்டங்கள் பிரதானமாக காணப்படுது. அது என்ன சட்டம்னு நம்ம பார்த்தோம். அதே போல கம்பெனியினுடைய அறிக்கைகள், ஏடுகள் என்ன விஷயங்கள் பின்பற்றப்படணும் என்று பார்த்தோம். தென் அகெயின் கம்பெனியினுடைய வகைப்படுத்தல் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். இதுல வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படாதது, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளை மேலும் 4ஆக பிரிக்கிறோம். இதுல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள், அதாவது லிஸ்டட் கம்பெனிஸ், PLCs கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், இவங்க தான் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கலும். இந்த பங்குகளை நாம சாதாரண பங்குகள், முன்னுரிமை பங்குகள், விசேட பங்குகள் என்று பிரிப்போம். இது எல்லாமே சேர்ந்து ஸ்டேட்டட் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய கூறப்பட்ட மூலதனம் நம்ம சொல்லுவோம். இது ஒரு சுருக்கம். இதை பத்தி நாம விவரமாக பார்க்க போறோம். ரைட். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று பேண வேண்டிய ஏடுகள், அறிக்கைகள், புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தட் ஆர் மெயின்டைன்ட் பை லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனிஸ். சரியா? சோ இங்க என்னென்ன புக்ஸும் ரெக்கார்ட்ஸும் ஒரு கம்பெனியால கட்டாயமாக, ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனியால பின்பற்றப்படணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகவும் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது உங்களோட சிலபஸ்ல அடிக்கடி கேட்கப்பட வேண்டிய விஷயம். இது கூட உங்களோட கம்பெனி ஆக்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா, முதலாவது records on cash receipts to the company and ways of spending using the collection. அதாவது காசு உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு, கிடைத்த காசை எப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணினீங்க.
சோ கம்பெனி ஒன்று தனது காசு பெறுவனவுகளையும் அக்காசு செலவிடப்பட்ட முறைகளையும் காட்டுகின்ற ஒரு அறிக்கை. சிம்பிளாக இதை நாம் அக்கவுண்டிங்ல என்னன்னு சொல்லுவோம்? காசு வந்ததையும் காசு செலவிடப்பட்டதையும் என்னன்னு சொல்லுவோம்? காசு பெறுவனவு மற்றும் கொடுப்பனவு நாளேட்டைத்தான் சுருக்கமாக என்ன சொல்றாங்க? கம்பெனி ஒன்று தனது காசுகளை பெற்றுக்கொண்டதையும் அந்த காசுகளை செலவிடப்பட்ட முறைகளையும் காட்டுகின்ற ஒரு ரிப்போர்ட் ஒன்று இவங்க கட்டாயமாக மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் ரெக்கார்ட்ஸ் அபவுட் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், கம்பெனி ஒன்றினுடைய சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை. இதுக்கு பேர் என்ன சொல்லிடும்? இந்த அறிக்கைக்கு பேரு கம்பெனியுடைய சொத்து பொறுப்பை காட்டுகின்ற அறிக்கை என்னவாக இருக்கும்? நிதி நிலைமை கூற்று, ஃபைனான்சியல் பொசிஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன், நிதி நிலைமை கூற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களாக காணப்படுது. அதே சமயம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பொருள் வியாபாரம் தொடர்பானதாக இருக்குமாயின், நீங்க செய்யற பிசினஸ் ஒரு ட்ரேடிங் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருட்கள் சம்பந்தமாக காணப்பட்டுமாயின், பொருட்களை எவ்வளவு கடனுக்கு கொள்வனவு செஞ்சீங்க, எவ்வளவு பொருளை கடனுக்கு நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னு சொல்ல வாடிக்கையாளர்களினதும் வழங்குனர்களினதும் அறிக்கை. இதுக்கு என்ன பேர் சொல்லும் சொல்லுங்க பாப்போம். பொருள் வியாபாரம் செஞ்சீங்கன்னு சொன்னா, பொருட்களை நம்ம விற்பனை செய்யற வியாபாரம் செஞ்சால் கடனுக்கு எவ்வளவு கொள்வனவு செஞ்சோம், எவ்வளவு கடன்களை விற்பனை செஞ்சோம்னு சொல்லி கஸ்டமரையும் அதே போல சப்ளையரையும் டீடைல்ஸையும் எதுல இருக்கும்? விற்பனை நாளேடு, கொள்வனவு நாளேடுன்னு சொல்லிடும். அதே போல துணை பேரேடுகள்ல என்ன இருக்க போகுது? கஸ்டமர் லிஸ்ட் இருக்க போகுது. புரியுதா? கஸ்டமர் லிஸ்ட்ல துணை பேரேடு, கடன் கொடுத்தோர் துணை பேரேடு, கடன் பற்றோர் துணை பேரேடுல இருக்க போகுது. அதே சமயம் இறுதி இருப்பு அறிக்கை. சோ ஸ்டோர்ல எவ்வளவுக்கு இறுதி இருப்பு இருக்குது, அதுக்குள்ள இருக்கின்ற இறுதி இருப்புல எல்லாம் எவ்வளவுக்கு குவான்டிட்டிஸ் இருக்குதுங்கிற எல்லா விஷயங்களும் அதுல இருக்கும். தென் அகைன் சேவை வழங்கல் தொடர்பான பிசினஸ், சர்வீஸ் கொடுக்கிற பிசினஸ் சொன்னா அவங்களோட சேவைகள் என்ன மாதிரி இருக்குங்கிற அறிக்கை. சோ சர்வீஸ் ரிப்போர்ட்ஸ் இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரொவைட் சர்வீசஸ். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிம்பிளான ஒரு விஷயம். முதலாவது காசு வந்துச்சு, காசு செலவிட்டாங்க, என்ன நடந்துச்சுங்கிற விஷயம். நிறுவனத்தினுடைய சொத்து பொறுப்பு எவ்வளவு இருந்துச்சு விஷயம். பொருள் வணிகம் செஞ்சிருந்தாங்கன்னா கடனுக்கு என்னத்தை வாங்கினாங்க, கடனுக்கு எவ்வளவு வித்தாங்க, யாரு கஸ்டமர், யாரு சப்ளையர். அதே போல க்ளோசிங் ஸ்டாக்கினுடைய ரிப்போர்ட், அதே போல சர்வீஸ் ரிப்போர்ட். தட்ஸ் இட். சிம்பிளாக நினைவு வச்சுக் கொள்ளக்கூடிய விஷயம். சிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? கம்பெனி ஆக்ட பத்தி பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் உங்களுக்கு படிச்சு தந்திருப்பாங்க. கம்பெனி சட்டம் எல்லாம் படிச்சு தந்திருப்பாங்க. கம்பெனி சட்டத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? கம்பெனி சட்டம்னு உங்களுக்கு ஓலெவல்ல இருந்தே படிச்சு தந்திருக்காங்க. யாரும் சரி கம்பெனி சட்டம் எப்படி காட்டிக்கிறாங்களா? சோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். சரியா? இது வந்துடும். நீங்க PDF வெர்ஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா? இலங்கை கம்பெனி சட்டத்தினுடைய தமிழ்ல, இங்கிலீஷ், சிங்கள மூன்றுலயும் இருக்கு. சோ இதான் கம்பெனி சட்டம். இதுல தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க சொல்ற அந்த சரத்துக்கள் எல்லா விஷயங்களும் இதுல தான் காட்டப்பட்டிருக்கும். சோ 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இந்த கம்பெனி சட்டத்துக்குள்ள தான் ஒரு கம்பெனி கூட்டிணைப்பு செய்யணும்னு சொன்னா என்ன ஆவணங்கள் காணப்படணும், சட்ட அந்தஸ்துண்டா என்ன, வெவ்வேறு வகைப்பட்ட கம்பெனிகள், கம்பெனியினுடைய பெயர்களுக்கு என்னென்ன விதிகள் இருக்குது, அதே போல கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதிண்டா என்ன, அதுல ஃபார்மேட் என்ன மாதிரி இருக்கணும், கம்பெனியுடைய ஒப்பந்தங்கள் சொல்லி எல்லா விஷயங்களும் இதுல உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்ன, தனியார் கம்பெனி என்ன, இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த கம்பெனி ஆக்ட். இதுதான் நம்ம ஸ்ரீலங்காவினுடைய கம்பெனி ஆக்டாக கருதப்பட போகுது. நீங்க இப்ப சார்ட்டர்ட் ஸ்டடிஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா, சார்ட்டர்ட் படிச்சீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனி லோ படிக்கும் போது நீங்க புக்கை கொண்டு போய் எழுதியலும் ப்ரிஃபர் பண்ணி எழுதுறதுக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க வாங்க வேண்டி வரும் கம்பெனி அக்கவுண்ட்ஸ், கம்பெனி ஆக்ட் எல்லாம். ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே கம்பெனி சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான். ஸோ கம்பெனி ஒன்று தனது காசு பெறுவனவுகள், காசு செலவிட்ட விஷயங்கள், சர்வீஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன சர்வீஸ் சொல்லி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். தென் அகெயின் ரைட், பங்குகள் என்று சொல்லி நாம நிறைய இடத்துல நம்ம படிப்போம். ஷேர்ஸ் என்று சொல்லி ஏகப்பட்ட இடத்துல கம்பெனில படிப்போம். ஸோ பங்குகள் என்றால் உங்களது புரிதல் என்ன? ஸோ பங்குகள் என்று சொல்லப்படுறதால என்னத்தை நீங்க விளங்கிக் கொள்றீங்க? ஷேர்ஸ் என்று சொன்னா என்ன? வாட் இட் மீன்ஸ் பை, நீங்க உங்களோட கற்பனையில என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறீங்க? பங்குகள் என்று சொல்றதால என்னத்தை? வாட் யூ மீன்? மூலதனத்தின் ஒரு பகுதி. ரைட். நான் உங்களை டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கல, பிராக்டிக்கலாக உங்களுக்கு பங்குகள் உங்களோட மனசுல வருகின்ற பிக்சர் என்னன்னு நான் கேட்கிறேன். நீங்க எனக்கு டெக்னிக்கலான ஆன்சர் சொல்ல வேணாம். கம்பெனியோட பகுதி அது இதெல்லாம் வேணாம். வாட் இஸ் தட்? ஜஸ்ட் அ டாக்குமெண்ட், ரைட்? ஒரு பேப்பர், அவ்வளவுதான். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு A4 பேப்பர் அல்லது ஒரு வேற ஒரு கன்செப்டான ஒரு பேப்பர். அதுல உங்களுக்கு இவ்வளவு ஷேர்ஸ், இவ்வளவு உங்களுக்கு 10 ரூபாய்க்கு உங்களுக்கு 1 லட்சம் பங்குகளை நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எழுதி தர பேப்பர், ஒரு எக்ரிமெண்ட் பேப்பர். தட்ஸ் இட். இதுதான் முதலாவது புரிதலாக காணப்படுது. ஸோ பங்குகள் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு பங்குகள் என்பதை நாம ஒரு ஈஸியாக ஒரு பிக்சோரியலா வழங்கப்படுத்தணும்னு சொன்னா, ஒரு கம்பெனி முழுமையாக இருந்தால், இந்த பிக்சரை பாருங்க, இந்த கம்பெனி முழுமையாக இருந்தால் இந்த கம்பெனியை
இது மாதிரி கூறுகளாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளை வைத்துக் கொள்றதுதான் இந்த ஷேர்ஸ் என்று சொல்லப்படுகின்றதுக்கான ஒரு விளக்கம். இப்ப இதில் இருக்கிறவங்க எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ் என்றால், இந்த பெரிய வட்டம் என்பது ஒரு கம்பெனியாக இருந்தால் இந்த கம்பெனிகளை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை வச்சு கொண்டிருக்குங்கிறது தான் இங்க பங்குகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? இந்த பிக்சர் எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இதுல இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுல அரைவாசி ஹாஃப் வந்து ஒருத்தர் தான் வச்சு கொண்டிருக்கிறார். பாத்தீங்க தானே, நல்ல வெள்ள தலைமுடியோட வச்சு கொண்டிருக்கிறார் பாருங்க. சோ ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் தான் இருக்குது. அப்ப அவர் யாரு? அவர் தான் இந்த கம்பெனியினுடைய பங்குகள்ல அரைவாசியை கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பங்குகள் ஒரு பங்கு வச்சிருந்தா ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் அர்த்தம், வாக்குரிமை ஒன்று கொடுக்கப்படுது அர்த்தம். சோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க போறாங்கன்னு சொன்னால், ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் ஒன்று, ஒரு கம்பெனி புது ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகுது, புது ப்ராடக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு சொன்னால், யாரு எடுக்கிற தீர்மானம் இங்க கை ஓங்கி நிற்கும் சொல்லுங்க பாப்போம். யார தீர்மானத்துக்கு இங்க பலம் அதிகமாக காணப்படும். சோ இங்க காரணம் என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், பங்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், ஒரு பங்குக்கு ஒரு வாக்குரிமை. சோ கம்பெனில டிசிஷன் எடுக்கும் போது அவர் தான் 50% சொன்னால் அவர் தான் ஒட்டுமொத்தமான டிசிஷன் மேக்கராக இருப்பார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பங்குகள் சொல்லப்படும். அதே போல ஒரு கம்பெனியை எத்தனை பங்குகளாக பிரிக்கணுங்கிறத யாரு தீர்மானம் எடுக்கணும்? உதாரணத்துக்கு இதெல்லாம் இருக்குது. ஒரு கம்பெனி 1,00,000 பங்குகளாக நாங்க பிரிக்கிறதா இல்ல ஒரு 5,00,000 பங்குகளாக பிரிக்கிறதாங்கிறத யாரு தீர்மானம் எடுக்கணும்? யார் அதை டிசைட் பண்றவங்க? அந்த கம்பெனியினுடைய இயக்குனர் சபைகள், அதே போல கம்பெனி பதிவாளரினுடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியினுடைய பங்குகளை பிரிச்சு கொள்வாங்க. சரியா? ரைட். சோ இந்த விஷயங்கள். அதே போல ஷேர் சர்டிபிகேட், நீங்க ஒரு பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணினது பிறகு உங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட் என்ற ஒரு விஷயம் தருவாங்க. சரியா? ஒரு ஷேர் சர்டிபிகேட் என்று சொல்லி இப்படி ஒரு விஷயம் தான் தருவாங்க. அந்த கம்பெனியோட பேரு கொடுத்து அதனுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் போட்டு, இப்போ உதாரணத்துக்கு 500 ஆர்டினரி ஷேர்ஸ், அதாவது சாதாரண பங்குகள். இதுல உங்களோட திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் உங்களோட பேரு போட்டு உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அட்ரஸ்ல போட்டு நீங்க ஒரு 500 சாதாரண பங்குகளுக்கு பே பண்ணிருக்கீங்க இந்த கம்பெனியில அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த டேட் போட்டு ஒரு சிக்னேச்சர், டைரக்டர் செக்ரட்டரி சிக்னேச்சர் போட்டு தருவாங்க. இது தான் பங்குகள். சோ அந்த பேப்பர்ல உங்களுக்கு எத்தனை பங்கு இருக்குதுன்னு சொல்லியோ அதுதான் உங்களோட கம்பெனி, அந்த கம்பெனியில உங்களோட ஷேர்ஸ், உங்களோட பங்குகள். இஸ் இட் மேக் சென்ஸ்? இது புரியுது எல்லாருக்கும்? பங்குகள் சொல்லப்படுவது ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பிராக்டிக்கலாக இதை பார்த்துக்கொள்ளணும். பிகாஸ் எக்ஸாம் பேப்பர்ங்கிறது உங்களோட கற்பனையோட விளையாடுற ஒரு விஷயம். அந்த டைம்ல உங்களுக்கு கற்பனை சரியா வேலை செய்யலையா கொஸ்டினை பார்த்து, தென் யூ அவுட். ரைட். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த விஷயம் சிஎஸ்சி, கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். எங்க நீங்க பங்குகளை வாங்கலும், வேர் யூ கேன் பை. இப்ப நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, சோ நீங்க எங்க அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும்? கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிஎஸ்சி என்று சொல்லக்கூடியதுல நீங்க பங்குகளை வாங்கிக் கொள்ளலாம். சோ சிஎஸ்சினுடைய வெப்சைட் என்ன? csc.lk போனீங்கன்னு சொன்னா கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட் இருக்கு. நாம அதை இப்போதைக்கு பார்ப்போம். சோ தேர்ஸ் எ டாக்குமெண்ட், ஜஸ்ட் எ டாக்குமெண்ட். கம்பெனியை ஒவ்வொருத்தராக பிரிச்சு 1,00,000 பிரிச்சா 1,00,000 பங்குகளாக மொத்தமாக பிரிச்சிருக்காங்க. 5,00,000 பிரிச்சாங்கன்னா 5,00,000 பிரிச்சிருக்காங்க. சோ இதுதான் பங்குகளுக்குரிய விஷயம். சோ பங்குகளுக்கு டெபினிஷன் எல்லாம் படிச்சு உங்கள்கிட்ட கேட்க போறது இல்லை அக்கவுண்ட்ஸ் பாடத்துல. சோ அதெல்லாம் நீங்க இங்க தேவையில்லை. ரைட். இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் பங்குகளினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனிஸ். சோ ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கம்பெனியில என்ன மாதிரியான பங்குகள் காணப்படும் என்று பார்த்தால், நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், கம்பெனி சட்டத்தின் 49வது பிரிவிற்கமைய பங்கானது ஒரு அசையும் ஆதனம் ஒன்றாகும். நிறைய பேர் டெபினிஷன் கேட்டீங்க தானே, இந்த வருது பாருங்க. கம்பெனி ஒன்றின் 49வது பிரிவிற்கமைய, கம்பெனி சட்டத்தின் கம்பெனி ஒன்றினுடைய 49வது பிரிவிற்கமைய பங்கானது ஒரு அசையும் ஆதனமாகும். வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்று வழங்கக்கூடிய பங்கு வகைகளாக சாதாரண பங்குகள், இதனை உரிமை பங்குகள் என்று சொல்லுவோம். ஆர்டினரி ஷேர்ஸ் ஓ ஈக்விட்டி ஷேர்ஸ். சோ சாதாரணங்கிற வேர்டு என்னன்னு சொன்னால் ஆர்டினரிங்கிறதுக்குரிய தமிழாக்கம் தான் இந்த சாதாரணம். சோ சாதாரண பங்குகள் அல்லது உரிமை பங்குகள், ஈக்விட்டி ஷேர்ஸ் ஓ ஆர்டினரி ஷேர்ஸ். அதே போல முன்னுரிமை பங்குகள், இதை பிரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லுவோம். அதே போல விசேட பங்குகள், இதை நம்ம ஸ்பெஷல் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஸ்பெஷல் ஷேர்ஸ் வந்து ஸ்பெஷலான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம கொடுக்கிறது. பின்னுரிமை பங்கு கிடையாது. முன்னுரிமை பங்கு, பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸ்பெஷல் ஷேர்ஸ் சொன்னா விசேட பங்குகள், சில விசேட சந்தர்ப்பங்களின் போது நம்ம கொடுக்கிற விஷயங்கள். ரைட். இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் 49வது செக்ஷன் என்று சொன்னால் 49வது செக்ஷனை நம்ம எப்படி பார்க்கலாம்? கம்பெனி சட்டத்தின் கீழே பார்க்கலாம்.
சோ 49வது செக்ஷன் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 49 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த இருக்குது பாருங்க. இதுதான் கம்பெனி சட்டத்தினுடைய 49வது சரத்து. இதுல பாருங்க, பங்குகளின் தன்மையும் வகைகளும் என்கின்றதான் இந்த 49வது சரத்துல சொல்றாங்க. ஒரு கம்பெனியில் உள்ள பங்கு அசைவுள்ள ஆதனமாதல் வேண்டும். ஏதேனும் ஒரு தீர்மானத்தின் போது ஒரு வாக்குரிமை ஒரு பங்குக்கு கிடைக்கும். கம்பெனியினால் செலுத்தப்பட்ட பங்குகளில் சம பங்குக்கான உரிமை வந்து என்ன காணப்படும்? இந்த ஒரு அசைவுள்ள பங்குக்கு காணப்படும். இதுதான் 49வது சரத்தாக காணப்படும். சோ இது எல்லாருக்கும் ஓகேவா? ஒரு கம்பெனி இல்ல பங்குகள் என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு கம்பெனியில பங்குகள் என்பது ஒரு அசையக்கூடிய ஒரு ஆதனம். அசையக்கூடிய ஆதனம் என்றால் என்ன? அசையக்கூடிய ஆதனம் என்பதால் என்னதை புரிஞ்சு கொள்றீங்க? உங்களுக்கு தெரியும், இப்ப பங்கு என்பது ஒரு டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் அசைஞ்சு போகுமா? டாக்குமெண்ட் அசைஞ்சு போகுமா? வாகனம் மாதிரி கிடையாது. ஆனால் கைமாற்ற இயலும். உங்கள்கிட்ட இருக்கின்றத நீங்க இன்னொரு ஆளுக்கு கொடுக்க இயலும்ங்கிறது தான் இவங்க அசையக்கூடிய சொத்தாகும். உங்களோட உரிமை, உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் பங்குகள் இருக்குன்னு சொன்னால் அந்த 5 லட்சம் பங்குகளையும் இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்க முடியும், எழுதி கொடுக்க முடியும். மாற்றினால் அவர் உரிமையாளராக மாறிவிடுவார். இதனால தான் இதனை ஒரு அசையக்கூடிய ஆதனம் சொல்றாங்க. இது புரிதலா இருக்கும். கைமாற்றக்கூடியது, மூவபிள் அசெட். சோ இதுதான் 49வது சரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள். தென் அகைன் முக்கியமான சில வரைவிலக்கணங்கள் சம்பந்தமாக பார்த்தோம்னு சொன்னால், இங்க கூறப்பட்ட மூலதனம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கூறப்பட்ட மூலதனம், ஸ்டேட்டட் கேபிட்டல். அதே போல பங்கொன்றினுடைய வளங்கள் பெறுமதி அல்லது பங்கு பிரதி பயன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிரதி பயன்லாம் ரொம்ப பழைய வேர்ட் தான். பட் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் ஸ்டூடெண்ட். சில விஷயங்கள் பழசுன்னுட்டு நம்ம படிக்காம இருக்கல. சரி, அதை புரிஞ்சு கொள்ளணும் நீங்க. பிகாஸ் சில இடங்கள்ல வந்துட்டு இது புது விஷயம், இதெல்லாம் தேவையில்லை, இந்த பிரதி பயனுங்கிற வேர்ட் எல்லாம் தேவையில்லைன்னு பாத்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் கூட பழைய விஷயம் தான். அப்ப 2007ஆம் ஆண்டுல வந்ததுங்கிறதுக்காக அதை நம்ம இல்லாம செஞ்சிடலுமா? சரியா? சோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. இப்ப சில இடத்துல படிக்கும் போது பிரதி பயனுங்கிற வேர்டு இல்ல, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல. தட்ஸ் நாட் அ நாலேஜ். இப்பவும் 2007ஆம் ஆண்டு வந்த கம்பெனி சட்டம் தான் 2021 யூஸ் பண்ணிக்க வேண்டிக்கிறோம். சோ 2021ஆம் ஆண்டு வரக்கூடிய எக்ஸாம்லையும் 2007ஆம் ஆண்டு இலக்கம் கம்பெனி சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணப்படும். தட்ஸ் obvious. சோ சில இடங்கள்ல நாம அப்படி பார்க்க இயலாது. சோ பங்கொன்றினுடைய வளங்கள் பெறுமதி அல்லது பங்கு பிரதி பயன், இங்கிலீஷ்ல ஒரே வேர்ட் தான், கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் சொல்லுவோம். அதாவது கன்சிடரேஷன் என்றால் அந்த பங்கை எவ்வளவுக்கு நீங்க கொடுக்க போறீங்கிறது. அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பங்குக்கு எவ்வளவு பெறுமதிங்கிறது தான் இந்த பங்கொன்றினுடைய வளங்கள் பெறுமதி. எவ்வளவுக்கு நீங்க வழங்க போறீங்க. பிரதி பயன், எவ்வளவுக்கு அந்த ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒரு பங்குக்கு எவ்வளவுக்கு பிரதியாக பயனாக நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கிறது. சோ கூறப்பட்ட மூலதனம், ஸ்டேட்டட் கேபிட்டல் என்று சொல்லப்படுவது என்னன்னு சொன்னால், இங்க நீங்க ஒரு பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கி கம்பெனி ஒன்று நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக பங்குகளை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும். அவ்வாறு பங்கு வளங்களினால பெற்றுக்கொள்ளப்படுகின்ற மூலதனத்தை தான் நம்ம கூறப்பட்ட மூலதனம் சொல்றோம். இது புரியுதா? இப்ப உங்களுக்கு ஷேர்ஸ் ஏன் கொடுக்கணும்? ஒரு கம்பெனி ஏன் ஷேர்ஸ் கொடுக்கணும்? பங்குகளை ஏன் வழங்கணும்? பொதுமக்களுக்கு ஏன் வழங்கணும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு கம்பெனி ஒரு தனியார் கம்பெனியாக இருந்து ஒரு பொது கம்பெனியாக போய் கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நாங்க பொதுமக்களுக்கு நாங்கள் பங்குகளுக்கான அழைப்பு விடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏன் பங்குகளை கொடுக்கணும்? காரணம் என்னன்னு சொன்னால் மூலதனம். அவங்களுக்கு பிசினஸ் வந்துட்டு இப்ப சாதாரணமாக ஒரு தனியுடைமை தனியார் கம்பெனின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபெமிலியாக ஒரு 10 பேர் 12 பேர் சேர்ந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறவங்க. இப்ப அவங்க நல்ல பிசினஸ் போகுது, நல்ல ப்ராஃபிட் வருது. ஆனா பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போறோம்னு சொன்னா கேபிட்டல் தேவை. கேபிட்டல் என்பது என்ன? மூலதனம் என்பது. அந்த 10 பேர்கிட்ட இருந்து கிடைக்கின்ற மூலதனம் அவங்களுக்கு காணாம இருக்குது. ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? ரைட், நாங்க இருக்கின்றதை வச்சு பங்கு சந்தையில போய் பப்ளிக் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக எங்களோட கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க நல்ல லாபத்தோட செயற்பட்டு இருக்கிறோம், நாங்க செயற்பட்டு உங்களுக்கு இன்னும் லாபம் உங்களுக்கு உழைச்சி தருவோம்னு சொல்லி கம்பெனியில ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அப்ப பொதுமக்கள் என்ன செய்வாங்க? பல மில்லியன் கணக்கான பொதுமக்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கப்பட்டால் பல லட்சக்கணக்கான பேர் பல மில்லியன் பில்லியன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணினால் நிறைய காசு வந்து சேருமா இல்லையா அவங்களுக்கு? அதை நம்ம சொல்றோம் மூலதனம் சொல்றோம். சோ இதற்காகத்தான் ஒரு கம்பெனி என்ன செய்யும்? தனது சேவையினை, தனது வியாபாரத்தினை, தனது பிசினஸினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காகத்தான் அவங்களுக்கு போதுமான அளவு மூலதனம் தேவைங்கிறதுக்காக அவங்க பப்ளிக்ட்ட வந்துட்டு எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இஸ் இட் மேக் சென்ஸ்? சோ கம்பெனி ஒன்று நிதியினை திரட்டிக் கொள்வதற்காக பொதுமக்களுக்கு பங்கு வழங்கும். இதனை நாம கூறப்பட்ட மூலதனம் சொல்றோம், ஸ்டேட்டட் கேபிட்டல்.
இதுக்கு பேரு தான் கூறப்பட்ட மூலதனமாக காணப்படுது. சோ கம்பெனி சட்டத்தினுடைய 58ஆம் பிரிவிற்கமைய பங்கு வழங்கல் தொடர்பாக பங்குகளின் மீது அழைக்கப்பட்ட தொகைகள் தொடர்பாக கம்பெனிக்கு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பெறுமதிகளின் கூட்டுத்தொகையை கூறப்பட்ட மூலதனம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய தடம் MCQல இது உங்களுக்கு கேட்பாங்க. சோ கம்பெனி சட்டத்தினுடைய 58ஆம் பிரிவிற்கமைய பங்கு வழங்கல் தொடர்பாக பங்குகளின் மீது அழைக்கப்பட்ட தொகைகள். இதுல நீங்க சரியாக புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. கம்பெனிக்கு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பெறுமதிகளின் கூட்டுத்தொகை. சோ காசு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியதுமான ரெண்டும் வருது அதுல. இது புரியுதா? அந்த பாயிண்ட் தான் இங்க இருக்கிற விஷயமே. சோ கம்பெனிக்கு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பெறுமதிகளின் கூட்டுத்தொகையை தான் நம்ம இங்க கூறப்பட்ட மூலதனம் சொல்லுவோம். சரியா? அனைத்து பெறப்பட்ட பெற வேண்டிய, எக்ஸாக்ட்லி கரெக்ட். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இது என்னன்னு சொன்னால் 58வது சரத்து சொன்னால் 58வது சரத்துல இதை பாருங்க. 58வது சரத்துங்கிறது இதுதான். இதுல சொல்லி பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் என்பது என்ன? பங்கு வழங்கப்படுதல் தொடர்பில் அத்துடன் பங்குகள் மீதான அழைப்புகள் தொடர்பில், அதாவது calls on shares, issue of share, calls on shares. நீங்க பங்கு வழங்கியிருக்கீங்க, அதே போல பங்குகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கீங்க. இது தொடர்பாக கம்பெனியால பெறப்பட்டது அதே போல வருமதியாக உள்ள எல்லா தொகைகளினதும் கூட்டுத்தொகை தான் கூறப்பட்ட மூலதனம். இது உங்களுக்கு MCQ உங்களுக்கு கேட்பாங்க. கூறப்பட்ட மூலதனம் என்பது காசாக பெறப்பட்டதா பெற வேண்டியதா அனைத்தும் ஆண்டு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கம்பெனியால பெறப்பட்டது, அது பங்குகளின் மீதான அழைப்புகளாக இருக்கலாம், கோல்ஸ் ஆன் ஷேர்ஸா இருக்கலாம், அல்லது பங்கு வழங்கின இஷ்யூ ஆஃப் ஷேராக இருக்கலாம். இது எல்லாத்திலையும் வரக்கூடிய அனைத்து கூட்டுத்தொகையினுடைய மொத்தம் தான் கூறப்பட்ட மூலதனம். வெறுமனே பெறப்பட்ட காசு கிடையாது. ரைட். பங்குகளின் அழைப்புன்னு சொன்னா இன்விடேஷன். சரியா? இன்விடேஷன் கொடுக்குறது, நம்ம அதை பத்தி பார்ப்போம். ரைட். சோ இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அதே போல கம்பெனி சட்டத்தினுடைய 51ஆம் பிரிவு மற்றும் கம்பெனி சட்டத்தினுடைய விதிமுறைகள் என்பவற்றிற்கேற்பவே கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்க வேண்டும். சோ இங்க 51வது சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பிரிவு 52, 53 என்பவற்றின் ஏற்பாடுகளுக்கும் கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதிகளுக்கும் அமைவாகவே ஒரு கம்பெனியினுடைய சபை தோதானவர்கள் என கருதுகின்றவாறான அத்தகைய ஆட்களுக்கு அந்த பங்குகளை வழங்கலாம். அப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டால், கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்கும் போது என்ன விஷயங்கள், ரெண்டு விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். ஒன்று, கம்பெனியினுடைய சட்ட விதிமுறைகள், கம்பெனி சட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. அதே போல கம்பெனியினுடைய அகவிதி என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இதுல என்ன மாதிரி நாங்க பங்குகளை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில ஒரு கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் சபை அல்லது பணிப்பாளர் சபை தான் யாருக்கு கொடுக்கணுங்கிறத தீர்மானிக்கணும். இது முக்கியமான ஒரு புரிதல். அதாவது கம்பெனி சட்டம், ஒரு கம்பெனியினுடைய அமைப்பு அகவிதி, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இது ரெண்டையும் பார்த்து இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத கவனிச்சு கம்பெனியினுடைய பணிப்பாளர் சபை அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் யாருக்கு பங்குகளை கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. பங்கொன்றினுடைய வழங்கல் பெறுமதி என்று சொல்லப்படுவது, பங்கொன்றினுடைய வழங்கல் பெறுமதி அல்லது பங்கினுடைய பிரதிபலன் என்று சொன்னால் ஒரு பங்குக்கு என்ன விலை, சிம்பிளா இதான் விஷயம். சோ பங்கொன்றின் வழங்கல் பெறுமதி அல்லது பங்கு பிரதிபயன் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இதுல என்னத்தை இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், பங்கொன்றினுடைய வழங்கல் பெறுமதி என்றால் கம்பெனி சட்டத்தினுடைய 52ஆம் பிரிவிற்கமைய கம்பெனி பணிப்பாளர் சபை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ஒரு பங்கினுடைய பெறுமதி, ஒரு பங்குக்கு எவ்வளவு விலைங்கிறத இவங்க தான் தீர்மானிப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே இந்த 52ஆம் பிரிவு நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு கம்பெனியினுடைய சபை தான் அதை தீர்மானிப்பாங்க. அதே போல ஒரு பங்கு பிரதிபயனுக்காக அல்லது வளங்களுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியவைகள், இப்ப நீங்க ஷேர்ஸை கொடுத்துட்டு, இப்ப நீங்க ஷேர்ஸை வாங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனி ஷேர்ஸை உங்கள்கிட்ட தந்துட்டு அதுக்காக உங்கள்கிட்ட இருந்து என்னென்னத்தை வாங்கி கொள்ளலாம்னு பார்த்தா, முதலாவது காசை வாங்கி கொள்ளலாம், கேஷை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வாக்குறுதி பத்திரம்ங்கிற ஒரு விஷயம், எதிர்கால சேவைகள், ஆதனங்கள், ஏனைய பிணைமுறைகள்னு வாங்கலாம். சோ கேஷ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காசுங்கிறது நீங்க ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, சோ காசை கொடுத்துட்டு வாங்கி கொள்ளலாம். அல்லது நீங்க சொல்லும் காசு இல்ல, நான் ப்ரொமிசரி நோட்ஸ் தாரேன், வாக்குறுதி பத்திரம் படிச்சிருக்கீங்களா? பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சிருப்பீங்க. வாக்குறுதி பத்திரம்டா என்னன்னு படிச்சிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? இந்த பிக்சரை பார்த்தாலே விளங்கும். சரியா? நீங்க உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ப்ரொமிசரி நோட்ஸ் ஒன்று எழுதி கொடுக்குறீங்க. என்ன சரியா? எதிர்காலத்துல நான் இப்ப நீங்க உங்கள்கிட்ட வாங்குற காசை ஒரு பெர்சன்டேஜ் வட்டியோட சேர்த்து நான் திரும்ப உங்கள்கிட்ட தந்துட்டு நான் தார டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட இருந்து வாங்கி கொள்வேன். ஸோ இந்த ப்ரொமிசரி நோட்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு டாக்குமெண்ட் இப்படித்தான் இருக்கும். உங்களோட பேரை போட்டு, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு 50,000 ரூபாய் காசு உங்கள்கிட்ட தாரன், ஒரு 6% 300 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல நான் கட்டுவேன்,
இதுல இருந்துன்னு சொல்லி நீங்க ஒரு ப்ரொமிசரி, ஒரு வாக்குறுதி, ஒரு ப்ரொமிஸ் ஒன்று கொடுக்குறீங்க. சோ ஷேர்ஸ் என்ன செய்யலாம், ஷேர்ஸ் எங்களுக்கு இப்ப நீங்க தாங்க, நான் உங்களுக்கு ப்ரொமிசரி நோட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ரைட். சோ இது வாக்குறுதி பத்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இதை கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஷேர்ஸா வாங்கிக் கொள்ளலாம். அல்லது ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு சர்வீஸ் தரேன், உங்களோட கம்பெனிக்கு நான் ஃபியூச்சர்ல சர்வீஸ் தரேன்னு சொல்லி அவங்க எக்ரி பண்ணாங்கன்னு சொன்னால் எதிர்கால சேவைகளுக்காக நீங்க பங்குகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆதனங்கள், சொத்துக்கள், உங்களோட அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து கூட நீங்க வாங்கிக் கொள்ளலும். அதே போல ஏனைய பிணைமுறிகள் என்று சொல்லக்கூடிய அதர் செக்யூரிட்டிஸ் சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள், கடன் பிணை பத்திரங்கள், டெப்ட் செக்யூரிட்டிஸ், அதே போல உரிமை பிணை பத்திரங்கள், ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுவும் ஒரு டாக்குமெண்ட் தான். சோ இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு பங்கினுடைய பிரதி பயனுக்காக, அதாவது அந்த விலைக்காக நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம்னு சொல்லி கம்பெனி சட்டத்தின் கீழ சொல்லப்படுது. உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் மிச்சம், நீங்க ஆழமாக போக தேவையில்லை. ஷேர்ஸுக்காக நாம கொடுக்கும் போது காசு, வாக்குறுதி பத்திரம், எதிர்காலத்துல சேவைகள், ஆதனங்கள், ஏனைய பிணைமுறைகள் சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொள்ளலாம்ங்கிறது ஒரு விஷயம். ரைட், இவ்வளவுதான் உங்களுக்குரிய புரிதலாக காணப்படும். சோ இது ஒரு பங்கொன்றினுடைய வளங்களுக்காக நாங்க கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. ரைட். சோ இதுதான் இதுல வரைவிலக்கணங்களாக காணப்படுது. சோ இந்த செக்ஷன் இதோட நம்ம முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போறோம். இதுல எல்லாருக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்? நம்ம படிச்ச விஷயங்கள், வரையறுக்கப்பட்ட கம்பெனி பண்ண வேண்டிய ஏடுகள் உங்களுக்கு தெரிஞ்சணும். காசு எங்கால வந்துச்சு, எங்கால போனிச்சு. பொருள் பிசினஸ் சொன்னால் கடனுக்கு கொள்வனவு செஞ்சது என்ன, கடனுக்கு விற்பனை செஞ்சது என்ன, எவ்வளவு கஸ்டமர், எவ்வளவு சப்ளையர்ஸ். சேவை வணிகம்டா என்ன சேவை செஞ்சதுக்கான ரிப்போர்ட்ஸ், சொத்து பொறுப்பு உரிமையினுடைய ரிப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல கிடைக்கணும்னு சொல்றாங்க. பங்குகள்டா உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு அசையக்கூடிய ஒரு ஆதனம் தான் பங்குகளாக காணப்படுது. புரிதல் இருக்குது. வரையறுக்கப்பட்ட கம்பெனியுடைய பங்கு வகைகள் உங்களுக்கு தெரியும். இப்ப சாதாரண பங்கு, முன்னுரிமை பங்கு, விசேட பங்குகள் என்று சொல்லி 3 விதமான பங்குகள் இருக்குது. கூறப்பட்ட மூலதனம் இப்ப உங்களுக்கு தெரியும். ஒரு பங்கினை வழங்குதல் மூலமாக பங்குகளின் அழைப்புகள் மீது, அதே போல பங்கு வழங்குதல் மீது, கோல்ஸ் ஆன் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ரெண்டிலையும் கிடைக்க வேண்டிய கிடைத்த காசினுடைய மூலதனத்தை கூறப்பட்ட மூலதனம் சொல்லுவோம். பங்கொன்றின் வழங்கல் பெறுமதிண்டா ஒரு பங்குக்கு எவ்வளவுக்கு காசு, ஒரு பங்கு 10 ரூபாவா 20 ரூபாவான்னு சொல்றதுதான் பங்கொன்றினுடைய வழங்கல் பெறுமதி. அதற்காக காசுக்கு பதிலாக நீங்க மேலதிகமாக உங்களோட ப்ரொமிசரி நோட்ஸ், வாக்குறுதி பத்திரங்களை கொடுக்கலாம், ஏனைய சொத்துக்களை கொடுக்கலாம், எதிர்கால சேவைகள் கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். தட்ஸ் இட். இந்த செக்ஷன் எல்லாருக்கும் ஓகேவா? சட்ட ரீதியான பின்னணி. சிஎஸ்சி மீன் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம். ரைட். சோ இது வரையறுக்கப்பட்ட கம்பெனியினுடைய சட்ட ரீதியான பின்னணி. ரைட். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். சோ இங்க பங்கு வழங்கல் சம்பந்தமாக, சரியா, பங்கு வழங்கல் சம்பந்தமாக நம்ம பார்க்க போறோம். இதுல தான் ஒரு பிராக்டிக்கலான ஒரு எபிசோட் நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு செக்ஷன்ல நம்ம என்னத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், முதலாவது இப்ப நமக்கு தெரியும் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியினுடைய பங்கு வழங்கல். சோ எக்ஸாமுக்கு நாம படிக்க போற எல்லா விஷயங்களுமே பொது கம்பெனிகள் சம்பந்தமாக தான் வரும். பிணைகள் பரிவர்த்தனை ஆணைக்குழு என்பது SEC, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அது வேற, CSC வேற. சரியா? சோ இங்க பங்கு பிரதி பயன் என்று சொன்னால் ஒரு பங்குக்காக நம்ம கொடுக்கலாம். இதுல காசு, வாக்குறுதி பத்திரம், எதிர்கால சேவை, ஆதனங்கள், ஏனைய பிரிவு. ஆனால் உங்களுடைய சிலபஸுக்கு A லெவலுக்கு என்ன வரும் என்று சொன்னால் ஒரே முறையில் பெறுதல். இதுதான் உங்களோட சிலபஸுக்கு வரும். அதாவது காசு என்று சொன்னா மொத்தமாக காசை கொடுத்து போட்டு வாங்குறது தான். இந்த படிப்படியாக கொடுக்கறதெல்லாம் உங்களோட சிலபஸ்ல கிடையாது. சோ ஒரே டைம்ல நாம பங்கு வாங்கினா மொத்தமாக காசை கொடுக்கிறோம், எவ்வளவுக்கு நமக்கு பங்குகள் வரும், அதுக்கு என்ன நாட்குறிப்பு பதிவு, என்ன பேரு, இதான் உங்களுக்கு தேவையே தவிர பகுதி பகுதியாக ஷேர்ஸ் கொடுக்கிறதோ வாக்குறுதி பத்திரங்களோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களோட சிலபஸுக்கு இதெல்லாம் அப்பாற்பட்டது. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சோ அதுக்கு மிச்சமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண போயிடாதீங்க. சரியா? எட் த ஒன்ஸ், ஒரு டைம்ல நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சோ இதுதான் இந்த அலகுக்கான எண்ணக்கருவாக காணப்படுது. அதே மாதிரி பொது பங்கு வழங்கல் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், இதுல இருந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வரும். சோ முதலாவது பொது பங்கு வழங்கல் என்றால் என்ன? பொது பங்கு வழங்கல்டா என்ன? அதே போல மேலதிக பொது பங்கு வழங்கல்டா என்ன? யாருக்காவது தெரியுமா? ஆரம்ப பொது ஆரம்ப பொது பங்கு வழங்கலை நாம சொல்லுவோம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இத டேர்ம் வேர்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணுவோம். IPOன்னு சொல்லுவோம். IPOன்னு சொல்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஆரம்ப பொது பங்கு வழங்கல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க ஒரு தனியார் கம்பெனி ஒன்று வைக்கிறீங்க.
உங்களோட தனியார் கம்பெனி என்ன செய்யுது, நல்ல பிசினஸ் போகுது, நல்ல வருது, ஆனால் நீங்க கொஞ்சம் பேர் தான் சேர்ந்து செஞ்சதால உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஓகே நம்ம ஒரு 10 பேர் செஞ்சு செய்யல, அது பிகாஸ் பிசினஸ் நல்லா போகுது, நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நாம பப்ளிக்ட்ட போய் நாம லிஸ்ட் பண்ணுவோம். கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நம்மளோட ஷேர்ஸை வந்துட்டு லிஸ்டட் பண்ணி ஒரு லிஸ்டட் கம்பெனியாக நம்ம மாறி பப்ளிக்ட்ட இருந்து நாம சல்லி எடுப்போம், நம்ம மூலதனத்தை திரட்டுவோம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ முதலாக ஆரம்பத்துல ஒரு நிறுவனம் போய் ஒரு சிஎஸ்சில ஒரு பங்கு வழங்கக்கூடிய ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டு வழங்கினால் இதை நம்ம சொல்லுவோம் ஐபிஓ, ஆரம்ப பொது பங்கு வழங்கல் சொல்லுவோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இது புரியுது எல்லாருக்கும்? நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி முதலாக நீங்க ஷேர் மார்க்கெட்ல போய் பங்குகளின் மூலமாக மூலதனத்தை திரட்ட போறீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துல நீங்க கொடுக்குற ஷேர்ஸ் முதலாக அப்பதான் நீங்க பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கி மூலதனம் திரட்ட போனா அதை நம்ம சொல்லுவோம் ஆரம்ப பொது பங்கு வழங்கல்னு சொல்லுவோம். சரியா? சோ இதுக்கு உதாரணம் ஸ்டூடெண்ட்ஸ் நாம எப்படி இதை உதாரணமாக பார்க்க போறோம்னு சொன்னா, இதுதான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் குரூப்ல, நான் ஷேர் பண்ணியிருந்த பிக்சர் இதுதான். சோ பிரைம் ரெசிடென்சிஸ்ங்கிறது இது மிச்சம் கிட்டத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஜூன் 3ஆம் தேதியோ நம்ம நினைக்கிறேன். பிரைம் ரெசிடென்சிஸ் பொது பங்கு வழங்கல் தற்போது ஆரம்பமாகி உள்ளதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இவங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபருக்கு போறாங்க. நாங்க எங்களோட கம்பெனி பிரைம் ரெசிடென்சிஸ் நாங்க லிஸ்ட் பண்ணி நாங்க பிரைம் ரெசிடென்சிஸ் ஒரு லிஸ்டட் கம்பெனியாக மாறி நாங்க செய்ய போறோம்னு சொல்லி விண்ணப்பிங்களை சமர்ப்பிக்கவும். உங்களோட இன்விடேஷன் நீங்க வாங்க போறீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்விடேஷன் விண்ணப்பிங்களை சமர்ப்பிங்க. எப்படி? கிவ் எ மிஸ் கால் 1353க்கு மிஸ் கால் கொடுத்தா அதுக்கு ஒரு ஏற்பாடுகளை நான் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காவே செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திரும்ப கால் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, இதுல இருக்கிற ஃபுல்லா டீடைல்ஸா ரீட் பண்ணி பாருங்க. இதை வச்சுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் பிராக்டிகலா என்ன நடக்குன்னு சொல்லி. இதுல பாருங்க, பிரைம் ரெசிடென்சிஸ் லிமிடெட் 35 நிறைவு செய்யப்பட்ட வேலை திட்டங்கள், சரியா? 35 நிறைவு செய்யப்பட்ட வேலை திட்டங்கள் மற்றும் 5 நிர்மாணிக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் மற்றும் 2021ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்த தயாராக உள்ள 5 வேலை திட்டங்கள் ஆகியவற்றால் தேசத்தின் அத்திவாரத்தை உறுதியாக்கியுள்ளது. தேசத்தின் உதயத்தை மீண்டும் வடிவமைப்பதற்கான பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். 100 மில்லியன் சாதாரண வாக்குரிமை உள்ள பங்குகளுடன், சோ 100 மில்லியன் சாதாரண வாக்குரிமை என்ன, ஆர்டினரி ஷேர்ஸ், சாதாரண பங்குகளுடன் மேலதிகமாக 87.5 மில்லியன் சாதாரண வாக்குரிமை உள்ள பங்குகள், பங்கொன்றின் விலை ₹10.40 எனும் அடிப்படையில் பொது பங்கு வழங்கல்ல நாங்க வழங்கப்பட உள்ளது. சோ இது விளங்குதா எப்படி அவங்க விண்ணப்பிக்கிறாங்கன்னு சொல்லி. சோ பேப்பர்ல நியூஸ் அட்வர்டைஸ்மென்ட் கொடுப்பாங்க. சோ இதுதான் ஒரு இதுதான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். எஸ், ஸ்டார்ட்ல கொடுக்கிறதுன்னு சொன்னால், ஸ்டார்ட் சொன்னால் ஆரம்பித்த உடனே கிடையாது. ஒரு தனியார் கம்பெனியாக இருந்து அவங்க நல்ல வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகுக்கு தான் அவங்க என்ன செய்யலாம், அவங்க ஒரு லிஸ்டட் கம்பெனியாக மாறக்கூடிய விஷயம். இஸ் இட் மேக் சென்ஸ்? இதுதான் விண்ணப்பம், இன்விடேஷன். இப்படிதான் அவங்க விண்ணப்பம் செய்யறாங்க. இஸ் இட் மேக் சென்ஸ் டு shall I get days from all? ரைட். சோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ், இதுல முக்கியமாக இப்ப ஓகே, இப்ப பிராக்டிகலாக யோசிங்க. நீங்க இப்ப இந்த கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இதை தான் நம்ம உதாரணமாக எடுத்து நம்ம போறோம். இன்னும் நிறைய மணி தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ₹10.40 சொன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு ₹10,000 காசு இருக்குன்னு வைங்களேன். ஒரு ₹10,000 காசை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா எத்தனை ஷேர்ஸ் உங்களுக்கு வாங்கலும்னு சொல்லுங்க பாப்போம். ₹10.40 ஒரு பங்குட விலைன்னு சொன்னா உங்களால ஒரு ₹10,000 காசுன்னு சொன்னா உங்களால எவ்வளவு வாங்கலும்? 10,000 ₹10.40 பிரிங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட ₹10,000 காசு இருக்குது. ஒரு பங்குக்கு ₹10.40 சொன்னா கிட்டத்தட்ட 961.5 961 ஷேர்ஸை வந்து நீங்க வாங்கலும். அப்ப எவ்வளவுதான் சல்லி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க உங்களோட விருப்பம். சரியா? இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பிராக்டிகலா யோசிங்க. மினிமம் எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அது வந்துட்டு நம்ம படிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். இப்ப பிராக்டிகலா யூஸ் பண்ணி நீங்க இந்த பிரைம் ரெசிடென்சில போய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப இவங்க இந்த மிஸ்கால் கொடுத்து சொல்லிக்காங்க, மிஸ்கால் கொடுத்துட்டீங்க. இப்ப முதலாவது இப்ப இந்த கம்பெனியை பேப்பர்ல பாத்துட்டீங்க. இந்த கம்பெனியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இந்த கம்பெனியை பத்தி ஏதாவது? இந்த கம்பெனியுடைய சொத்து எவ்வளவு, பொறுப்பு எவ்வளவு இருக்குது, உரிமை எவ்வளவு இருக்குது, கடன் பட்டோர் எவ்வளவு இருக்காங்க, கடன் கொடுத்தோர் எவ்வளவு இருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல நாளைக்கே கம்பெனி லொஸ் ஆயிருமா? we don't have any details yet. சோ முதலாவது ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்க என்னத்தை நமக்கு தருவாங்க, அவங்க சம்பந்தமாக சொல்லத்தானே வேணும். சரியா? அவங்க சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லத்தானே வேணும் நமக்கு. ரைட். நாங்க இந்த கம்பெனி எங்கட இவ்வளவு விஷயங்கள் இப்படி எல்லாம் செய்யறோம்னு சொல்லி அதுக்கு பேர் என்ன? யாரு சரி? அதுக்கு பேர் என்ன தமிழ்ல சரி? தமிழ்ல நாம அதை முன் விவரணம் என்று சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ப்ராஸ்பெக்டஸ் என்று சொல்லுவோம். இதுல பாருங்க அவங்க சொல்லிக்கிறாங்க பாருங்க.
நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. ப்ராஸ்பெக்டஸ் அல்லது www.csc.lk அல்லது www.equity.lk இதுல நீங்க போகலாம்னு சொல்றாங்க. விளங்குதா? ரைட், ஓகே, நாம போய் பார்ப்போமே இவங்க சொல்ற ப்ராஸ்பெக்டஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. வில் சி இன் சிஎஸ்சி வெப்சைட், கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட்டுக்கு போய் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ ரைட், நீங்க பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரெடி பண்ணிட்டீங்க. தென் வி வில் கோ அண்ட் சி இது வந்து உண்மையிலே இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஷேர் பண்ணிக்க ஸ்கிரீன் விளங்குதா? சிஎஸ்சி வெப்சைட், கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வெப்சைட். csc.lk போனீங்கன்னா ஓகே. சரியா, எல்லாருக்கும் ஸ்கிரீன் வழங்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட், இதுல இப்ப போனீங்கன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இதுல பாருங்க ASPI சுற்றிலக்கம் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. S&P SL20 மார்க்கெட் க்ளோஸ்ட் ஷேர் வால்யூம். சோ நம்மட பங்கு சந்தையில் இருக்கிற ஷேர் வால்யூம் எவ்வளவு? இது 103 மில்லியன் ஷேர்ஸ் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் டேர்ன் ஓவர் இது எவ்வளவு வாசிக்கலுமா தெரியுமா? 2,278,000,000 2 பில்லியன் 278 218,739.40 டேர்ன் ஓவர் வருமானமாக பங்கு சந்தையில போயிருக்குது. 2 பில்லியன் 278 2,18,739.40 டோட்டல். சரியா, டேர்ன் ஓவராக இருக்க போறது. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி இதுல ASPI ஸ்டாட்டிஸ்டிக், S&P SL20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது. சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள் காணப்படும். இதுல இப்ப ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்துருக்கீங்க பாருங்க. டிஸ்க்ளோஷர், கோஆபரேட் டிஸ்க்ளோஷர் ஆன் இம்பாக்ட் ஆஃப் COVID-19 என்ன நடந்திருக்குது, ஃபைனான்சியல் ரிப்போர்ட்ஸ், SEC டிரெக்டிவ்ஸ், நான் கம்ப்ளைன்ஸ், வாட்ச் லிஸ்ட், இதுல எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப மெயின் போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, விதுலங்கா PLC ரைட் இஷ்யூஸ் கொடுக்குது. ரைட் இஷ்யூண்டா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட் இஷ்யூண்டா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நினைவிருக்குதா? உரிமை வழங்கல் அல்லது உரித்து வழங்கல் நம்ம படிக்கிறது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அர்த்தம் என்ன? விதுலங்கா PLC 11ஆம் தேதி ஜூன் மாசம் 2021 என்ன செய்யறாங்க, ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. ரைட், இது என்னன்னு பாப்போம். கோஆபரேட் டிஸ்க்ளோஷர் இதுல நீங்க இப்ப டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கொள்ளே. இப்ப பாருங்க, விதுலங்கா PLC இது விளங்குதா? ஸ்கிரீன் விளங்கும் தான் நினைக்கிறேன் நான். விதுலங்கா PLC இருக்கிறது. எஸ், ரைட். இதுல பாருங்க, விதுலங்கா PLC என்ன சொல்லுது, 10ஆம் தேதி ஜூன் 2021 அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு விதுலங்கா PLC ரைட்ஸ் இஷ்யூ உரிமை வழங்குது 2021. We refer to a letter dated 31st March 2021 and wish to inform you the following. என்ன சொல்றாங்க, total number of rights offered எவ்வளவுக்கு உரித்து வழங்குறாங்கன்னு சொன்னா 72 மில்லியன் பெருமதியான பங்குகளினுடைய எண்ணிக்கைகளுக்கு உரித்து வழங்கப்படுது. எவ்வளவு தொகைக்கு வழங்குறாங்க, 253 மில்லியனுக்கு வழங்குறாங்க. சரியா, டோட்டல் ரைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டது அவங்க உரித்து வழக்கும் போது 70 மில்லியனுக்கு ஆனது சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டுச்சு. 2,46 மில்லியன் வந்து உண்மையிலேயே பங்குகாக வழங்கப்பட்டுச்சு. எடிஷனலாக 23 மில்லியன் வந்து வழங்கப்பட்டுச்சு. சோ இதுதான் உரித்து வழங்கல். சிம்பிளா அவ்வளவுதான் விஷயம், ஒரு டாக்குமெண்ட். இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல் வாட் இட் மீன்ஸ் பை ரைட் இஷ்யூ? உரிமைகளை வழங்குறாங்க. ரைட், அதே போல மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இத மாதிரி ஒவ்வொரு கடைசாக நடந்த விஷயங்கள், இப்ப அமானத் தகாஃபுல் என்ன செஞ்சிக்குது, கடைசியில் அவங்களோட எவ்வளவு குவான்டிட்டி பாருங்க, கடைசாக எவ்வளவு நடந்திக்குது, 356 பங்குகள் வாங்கப்பட்டிருக்குது, ₹7.50 படி கடைசாக அவங்களோட நடந்த டிரான்சாக்சன். ஸோ எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொஃப்லோஜி கேபிட்டல்ல என்ன நடக்குது, யுனைடெட் மோட்டர்ஸ் லங்காவில் என்ன நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் டைரக்டாக வெப்சைட் மூலமாக. சரியா, இப்போ நாம என்னத்தை பார்க்க வந்தோம், பிரைம் சம்பந்தமாக பார்க்க வந்தோம். ஸோ பிரைமை நம்ம சர்ச் பண்றோம்னா இங்க இந்த கம்பெனி சர்ச்ல போயிட்டு என்ன செய்றீங்க, பிரைம். ஸோ பிரைம் லேண்ட்ஸ் ரெசிடென்சிஸ் இந்த இருக்குது பாருங்க. ரைட், இப்போ நாம பிரைம் ரெசிடென்சிஸ் லிமிடெட் கம்பெனி அவங்களுடைய டீடைல்ஸ் உள்ள வந்துட்டோம். என்ன இருக்குது பாருங்க, அவங்க இப்ப பாருங்க ₹10.80. அப்ப என்ன அர்த்தம், அவங்க எவ்வளவு கால் பண்ணின ஞாபகம் இருக்குதா, ₹10.40 கால் பண்ணினாங்க. கால் பண்ணி இப்ப இது முடிஞ்சுது. சரியா, ₹10.40 கால் பண்ணினாங்க. இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி நினைக்கிறேன். இப்போ எவ்வளவு இருக்குது, ₹10.80 இருக்குது. அப்ப எவ்வளவு தர கூடிக்குது, 40 சென்ட்ஸால கூடிக்குது. ஆனா இன்றைக்கு இது வந்து இப்ப இன்றைய நாளுக்கு பார்த்தோம்னா 0.20 1.82 குறைஞ்சு தான் இது. பிகாஸ் இது ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன். சரியா,
ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் இந்த விஷயம் எல்லாம் காணப்படும். ஸோ இதுல அவங்களோட டேர்ன் ஓவர் இதுல காணப்படும். டேர்ன் ஓவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 மில்லியனாக காணப்படுது. ஷேர்ஸ்ட வால்யூம் எவ்வளவு, இந்த விஷயங்கள் காணப்படும். இதுல இப்ப கம்பெனியோட ப்ரொஃபைல் இதுல காணப்படும். யாரோட ப்ரொஃபைல், யாரு செஞ்சாங்க, யாரு கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ், எல்லா விஷயமும் காணப்படும். இதுல அவங்களோட சார்ட்ஸ் இருக்கும். இதுல அவங்களோட ஃபைனான்சியல்ஸ், annual ரிப்போர்ட்ஸ், குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ், அதர் ரிப்போர்ட்ஸ் சொல்லி எல்லாம் காணப்படும். இதுல பாருங்க, இந்த அதர் ரிப்போர்ட்ஸ்ல தந்தா பாருங்க, ப்ரொஸ்பெக்டஸ் பாருங்க, கடைசாக வெளியிட்ட முன் விபரணம் 8ஆம் தேதி ஜூன் 2021 10:36. இதுல தான் இந்த ப்ரொஸ்பெக்டஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. இதை தான் அவங்க சொல்லிக்காங்க. இதை பார்த்து தான் நாம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுல போட்டிக்காங்க பாருங்க, பிரைம் ரெசிடென்சிஸ் லிமிடெட் என்ன, எக்யூட்டி பார்ட்னர்ஸ் தான் அவங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசராக இருக்கிறாங்க. இதுல அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சொல்லிப்பாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி வெலுவேஷன் செய்யறாங்க, ஃபோகாஸ்டிங் என்ன மாதிரி, இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் என்ன மாதிரி இருக்குது, கம்பெனி அனாலிசிஸ் என்ன மாதிரின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் கம்பெனியை பத்தி, கம்பெனி என்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யுதுங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஸ் இன்கம் என்னென்ன வருது, ரைட். இதுதான் முன் விவரணம், ப்ரொஸ்பெக்டஸ். இதை பார்த்து தான் நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு நம்ம தீர்மானம் எடுப்போம். இது நமக்கு தெரியாட்டி என்ன செய்வாங்க, புரோக்கர்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இஸ் இட் மேக் சென்ஸ்? ஸோ ஐபிஓ என்று சொல்லப்படுவது இப்ப நமக்கு என்னன்னு தெரியும். அதே போல ப்ரொஸ்பெக்டஸ் என்று சொல்லப்படுவது நமக்கு என்னன்னு தெரியும். அதே போல எப்படி நம்ம சிஎஸ்சி வெப்சைட்ல நம்ம இதை போய் பார்க்கலாம்ங்கிற வழங்கு. இப்ப எல்லாருக்கும் புரியுது ஆரம்ப பொது பங்கு வழங்கல்டா என்னன்னு சொல்லி பிராக்டிகலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Is it make sense right now? What it means by initial public offer? உங்களோட பிசினஸ் முதலாக போய் உங்களோட ப்ரொஸ்பெக்டஸை நீங்க முன் விபரணத்தை பொதுமக்களுக்கு காட்டி எங்களோட பங்குகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுதான் விஷயம், ரைட். இதற்கு பிறகு காணப்படுகின்ற மேலதிக பொது பங்கு வழங்கல் சொன்னால் செகண்டரி பப்ளிக் ஆஃபர். செகண்டரி சொன்னால் ஏற்கனவே பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனி மறுபடியும் பொதுமக்களுக்கு வழங்க வந்தாங்கன்னு சொன்னால் அதனை மேலதிக பொது பங்கு வழங்கல், செகண்டரி பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவோம். சரியா, ரைட். இதுதான் பொது பங்கு வழங்கல் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக காணப்படும். தென் அகெயின் அக்கௌண்டன்ட்ஸ் நம்மட வேலை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன, பொது பங்கு வழங்கல் இடம்பெறும் போது நாட்குறிப்பு பதிவு என்ன, ரைட். இங்கிருந்து தான் நம்முடைய அக்கௌண்டிங் வேலை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதன் அடிப்படையில் விண்ணப்பத்தின் போது முதலாவது பணத்தை பெற்றுக்கொள்ளப்படும், அதன் போது காசு கிடைக்கும். இப்ப நமக்கு தெரியும், இப்ப நாம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்யறோம், இவங்களுக்கு இவங்களோட அந்த ஃபார்மேட் இது செஞ்சு நாம விண்ணப்பிக்க போறோம். இப்ப முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாருங்க, இவங்க சொல்றாங்க, இப்ப நம்ம இந்த யூனிட்ல நம்ம பார்த்ததின் படி இந்த பிரைம் ரெசிடென்சிஸ் என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க 100 மில்லியன் சாதாரண வாக்குரிமை பங்கு, அதே போல மிச்சமாக 87.5 மில்லியன். அப்ப மொத்தமாக எவ்வளவு பங்குகள் வழங்க போறாங்க, மொத்தமாக எவ்வளவு பங்குகள் வழங்குறதுக்கு இருக்காங்க, 187.5. ஸோ 187.5 மில்லியன் பங்குகள் வாங்குறதுக்கு கேட்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இவங்க பப்ளிக் போட்டோன்னு பப்ளிக் என்ன செய்யறாங்க, சில பேர் என்ன செய்யறாங்க, ஓகே 50,000 பங்கு, சில பேர் 60,000 பங்கு, சில பேர் 1 லட்சம் பங்கு, சில பேர் எனக்கு 1 மில்லியன் தாங்க, இல்ல எனக்கு 5 மில்லியன் பங்கு தாங்கன்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாங்க. பிகாஸ் இது பப்ளிக்ல நியூஸ் பேப்பர்ல போட்டிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பேரும் எவ்வளவு தொகையும் எங்களுக்கு தாங்கண்டு விண்ணப்பிக்க இயலுமா இல்லையா? இல்லாட்டி ஒருத்தர் என்ன செய்யலாம், எனக்கே மொத்தமாக நீங்க 187.5 மில்லியன் பங்குகளையும் தாங்கன்னு சொல்லி விண்ணப்பிக்க இயலுமா இல்லையா? அதாவது காசு சல்லிய கட்டி. இப்போ நமக்கு தெரியும், நான் ஒரு 1 லட்சம் பங்குகள் வழங்குன்னு தெரியும், அடுத்தவர் யார் எவ்வளவு வழங்க போறாரு நமக்கு தெரியாது, அவர் எவ்வளவுக்கு வேணா விண்ணப்பிக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் பப்ளிக். யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற விஷயம் புரியுதான்னு சொல்லி. பப்ளிக்கு கொடுக்கறதால யாரு வேணா என்ன தொகைக்கு வேணாக விண்ணப்பம் கிடைக்கல. அப்போ இப்ப இந்த கொஸ்டின், விண்ணப்பம் சில நேரங்களில் அவங்க கொடுக்க இருக்கின்ற பங்குகளுக்கு மேலதிகமாக கிடைக்குமா இல்லையா? 187.5 மில்லியன் பங்குகளுக்கு தான் இவங்க கொடுக்கறதுக்கு இருக்காங்க. சம்டைம் ஒரு 2 மில்லியன் பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைச்சிருக்கலாம், சல்லியும் கிடைச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் 10 ரூபா 40% படி அவங்க எனக்கு 1 லட்சம் பங்கு தாங்கன்னு சொல்லி காசை கட்டிட்டு இன்விடேஷன், சில பேர் 2 மில்லியன் 3 மில்லியன் சொல்லி கொடுத்ததால மொத்தமாக பார்த்தா நம்ம கொடுக்க இருக்கிற பங்கே 187.5 மில்லியன் தான். ஆனா நமக்கு 200 மில்லியனுக்கு வந்து நமக்கு இன்விடேஷன், அதுல கூட காசும் கிடைச்சி. இது புரியுதா? இஸ் இட் மேக் சென்ஸ்? இந்த விஷயம் புரியுதா ஸ்டூடெண்ட்? இன்விடேஷன்ல கிடைக்கிற காசு, பிகாஸ் யாரு வேணா இன்வைட் பண்ணலும் சல்லி கொடுக்கலும். ஆனா கம்பெனி என்ன, வெறும் 187.5 மில்லியன் தான் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அப்போ இப்ப இந்த கொஸ்டின், இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சதின் படி யாருக்கு பங்குகள் கொடுக்கப்படணும்,
என்ன அடிப்படையில் கொடுக்கப்படணும் என்பதை யாரு தீர்மானிப்பாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம். நமக்கு விண்ணப்பங்கள் கிடைத்திருக்குது சல்லியோட, இதுல யாருக்கு கொடுக்கணும், எந்த விகிதத்துல கொடுக்கணுங்கிறத யாரு தீர்மானிப்பாங்க? டைரக்டர் போர்ட், பணிப்பாளர் சபை அல்லது இயக்குனர் சபை. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வரணும் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி. ரைட். சோ முதலாவது அப்ப இங்க நடக்க போகுது என்னன்னு சொன்னால், விண்ணப்பத்தின் போது பணம் பெற்றுக்கொள்ளப்படும் போது நம்ம இது எவ்வளவு வேணா கிடைக்கலாம். நாம வெறும் 50,000 பங்குக்கு நம்ம கொடுக்கறதுக்கு செஞ்சிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு 1,00,000 பங்குகளுக்குரிய விண்ணப்பங்கள் கிடைக்கலாம். சோ மொத்தமாக கிடைத்த காசு நம்மட காசு கணக்குல வரவாக வரும். வந்த காசை எல்லாம் தற்காலிகமாக நம்ம வச்சுக்கிக்கணும். பிகாஸ் நாம இன்னும் பங்கு கொடுக்கல. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? விண்ணப்பத்துக்கு தான் நமக்கு காசு கிடைச்சிக்குது, இன்விடேஷனுக்கு காசு கிடைச்சிக்குது, இன்னும் நம்ம பங்குகளை அலாட்மெண்ட் பண்ணல. அப்ப நம்ம தற்காலிகமாக நம்ம என்ன செய்யணும் சொன்னா, வந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே, வந்த காசு எல்லாம் பேங்க்ல இருக்குது, அந்த காசு கணக்குல வரவு வச்சுட்டு பங்கு வழங்கல் கணக்கு, ஷேர் இஷ்யூ அக்கவுண்ட் சொல்லி நாம ஒரு கணக்கு திறந்து வந்த கணக்கு எல்லாத்தையும் நம்ம செலவுல வைக்கிறோம். ஏன் நம்ம செலவுல வைக்கிறோம்? ஏன் நாம இது செலவுல வைக்கிறோம்? பங்கு வழங்கல் கணக்கு இன்னும் நாம கொடுக்கல. இது ஒரு பொறுப்பு, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு லயபிலிட்டி. இன்னும் நாம இதனை மூலதனம் ஆக்கல்ல. சரியா? ரைட். சோ விண்ணப்பத்தின் மீது பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டால் பெற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த பணமும் காசு கணக்குல முதலாவது வரவு வரும். அதே போல பங்கு வழங்கல் கணக்குல செலவு வரப்போகுது, ஷேர் இஷ்யூ அக்கவுண்ட்ல. ஓகே. தென் அகெயின் இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க இப்ப 187.5 மில்லியன் பங்குகளுக்கு 200 மில்லியன் பங்குகளுக்கு கிடைச்சா மிச்ச காசு என்ன செய்யணும்? திருப்ப கொடுக்கணுமா இல்லையா? எங்களால தர முடியாது, நீங்க கேட்டது நாங்க கொடுக்க இருந்ததை விட நீங்க அது அளவுக்கு அதிகமா எங்களுக்கு காசும் இன்விடேஷனும் அனுப்பிட்டீங்க, நாங்க இவ்வளவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல, ஆனா நாங்க இவ்வளவு தான் கொடுக்க இருக்கோம்னு சொன்னால் யூ ஷுட் பிரிங் பேக் தேர் மணி. நாம திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? ரைட். இப்ப கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற காசை கொடுத்தால் காசு போகுமா? எஸ், காசு கணக்கு அப்ப செலவு வரும். தென் அகெயின் எதில் இருக்கின்ற காசை எடுத்து கொடுக்க போறீங்க? பங்கு வழங்கல் கணக்குல செலவு வைத்த காசை எடுத்து நீங்க திரும்ப கொடுக்க போறீங்க. அப்ப இரட்டை பதிவு என்ன மாதிரி வரும் யோசிச்சு பாருங்க. எதிர்ப்பதிவாக வரப்போகுது. சோ பங்கு வழங்கல் கணக்குல வரவு வைப்போம். காரணம் ஏற்கனவே கிடைச்ச காசு எல்லாத்தையும் செலவுல வச்சுக்கிறோம். அப்ப அதுல எடுத்தா தான் அது குறையும். அப்ப பங்கு வழங்கல் கணக்குல வரவு வச்சு காசாக கொடுத்தோம்னா காசு கணக்குல செலவு வச்சு குறைய போகுது. இஸ் இட் மேக் சென்ஸ்? இரண்டாவது இரட்டை பதிவு சிம்பிளான ஒரு விஷயம். எஸ், பொறுப்பு குறைக்கப்படுது கிட்டத்தட்ட. இது எல்லாருக்கும் புரியுதா? சிலகேட்டேஸ் எந்த விகிதத்துல கொடுக்க போறாங்கிறதுல நம்ம பொறவுக்கு பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு இன்விடேஷன் கிடைச்சிச்சு, விண்ணப்பம் கிடைச்சிச்சு, மொத்தமாக காசு வந்துச்சு, காசு வந்தது எல்லாத்தையும் காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்குல செலவு. பிறகு கணக்கு பார்த்து எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும்ங்கிறதெல்லாம் டிசிஷன் எடுப்போம். எடுத்தது பிறகு ரைட் இவ்வளோத்தையும் நம்ம திருப்பி அனுப்ப போறோம். திருப்பி அனுப்புறது அமௌண்ட் எவ்வளவு வர போகுது? பங்கு வழங்கல் கணக்குல வரவு வச்சுட்டு காசு கணக்குல செலவு வைக்க போறோம். இதுதான் மேலதிகமாக பெற்ற காசு. மேலதிகமாக பெற்ற காசு எதுக்குள்ள இருக்க போகுது? காசு பெறும்போதே மேலதிகம் எல்லாமே சேர்ந்து தான் வந்துடும். சோ அது முதலாவது பதிவுக்குள்ளே வந்துடும். சரியா? ரைட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த விஷயம் என்ன? கொடுத்தது பொறவுக்கு மிச்சம் இருக்கின்ற பங்குகளை தான் நம்ம என்ன செய்வோம்? அலாட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது உரிமையாளர்களாக மாற்ற போறோம் அவங்களுக்கு. அப்ப என்ன நடக்க போகுது? இப்போ பங்கு வழங்கல் கணக்கு இருந்துச்சு, அதுல இருந்து திருப்பி அனுப்பி நம்ம குறைச்சிட்டோம். அப்ப மிச்சம் இருக்கிற போறதை எல்லாம் எங்க மாத்த போறோம்? அவங்க தான் உரிமையாளர்களாக வருவாங்க. சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க நடக்க போகுதுன்னு சொன்னால், இந்த பங்கு வழங்கல் கணக்குல செலவுல இருக்கின்ற மிச்சமாக இருக்கின்ற தொகையினை நாம வரவு வச்சு நம்ம அதை இல்லாமக்கிட்டு கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்கு, ஸ்டேட்டட் கேபிட்டல், ஆர்டினரி ஷேர் கேபிட்டல், இங்க நம்ம கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்குல செலவு வைப்போம். இது ஒரு உரிமை. ஒரு நிறுவனம், ஒரு பொது கம்பெனியினுடைய உரிமை தான் இந்த கூறப்பட்ட பங்கு மூலதன கணக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம். சோ இதுதான் இந்த பங்கு வழங்கலுடைய மிக மிக பிரதானமான 3 டபுள் என்ட்ரிஸ். ஸ்டெப் வைஸ் டபுள் என்ட்ரிஸ். காசு மொத்தமாக கிடைக்குது, இதுல மேலதிகம் எல்லாமே சேர்ந்திருக்கும். காசு மொத்தமாக கிடைக்குது, காசை வரவு வைங்க, பங்கு வழங்கல் கணக்கு செலவு வைங்க. கிடைச்சத்துல எப்படி திருப்பி அனுப்பணும், யாருக்கு திருப்பி அனுப்புறதெல்லாம் கம்பெனி டிசைட் பண்ணும். திருப்பி அனுப்புது
ஆரம்பத்துல பங்கு வழங்கல் கணக்குல செலவு வச்சுக்கிறோம். சோ அதுல இருந்து தான் எடுக்கணும். பங்கு வழங்கல் கணக்குல வரவு வச்சுட்டு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து கொடுக்கீங்க, காசு கணக்கு செலவு. மிச்சம் இருக்கிறது என்ன செய்றீங்க? மூலதனமாக்க போறீங்க. அப்ப பங்கு வழங்கல் கணக்குல இருக்கிற மிச்சமாக இருக்கிறத பங்கு வழங்கல் கணக்குல வரவு வச்சு எடுத்துட்டு பங்கு வழங்கல் கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு கூறப்பட்ட பங்கு மூலதனம் என்று சொல்லி உரிமையாக மாத்தி விடுறீங்க. தட்ஸ் இட். தட்ஸ் சிம்பிள் இட் இஸ். இது எல்லாருக்கும் புரியுதா? It should be understood by everyone. Company very very simple guys, but you should study in a well good manner. Because கம்பெனில எதுவுமே கிடையாது. இந்த பங்கு வளங்கள் உரித்து வளங்கள் இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. மற்றது எல்லாமே படிச்ச செம்மையாக்களும் படிச்ச எல்கேஸும் தான். அடுத்தது ஃபார்மேட். ரைட். ஸோ அடுத்த விஷயத்துக்கு போறோம். இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான பங்குகளுக்கு சரியா அவங்க விண்ணப்பிச்சுட்டாங்க. இப்ப நமக்கு தெரியாது. இப்ப பணிப்பாளர் சபை தான் எடுக்கணும்னு சொன்னா டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இப்ப பொதுமக்கள் சொன்னா எங்க இருக்கின்றவங்க எல்லாம் அவங்க அப்ளை பண்ணிப்பாங்க. அப்ப எதன் அடிப்படையில இவங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எப்படி தீர்மானம் எடுப்பாங்க? எனி ஐடியா? இப்ப பப்ளிக் யாரு வேணா செஞ்சிருக்கலாம், யாரு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாருமே ஈக்குவல் தான். அப்ப இவங்க எப்படி தீர்மானம் எடுக்கலாம் யாருக்கு நான் பங்குகளை கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது? பேக்ரவுண்ட் செக் பண்ணி கொடுக்கறதுக்கு அது சரி வர மாட்டேச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் மக்கள் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா 5 லட்சம் பேர் பேக்ரவுண்ட் செக் பண்ணலுமா? நோ, தட்ஸ் நாட் a possible thing. டெபாசிட் பண்ணின அமௌண்ட் நோ, மோஸ்ட் இன்வெஸ்டட் பீப்புள். ரைட். ஸோ இங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன வரும்னு சொன்னால் நாம என்னத்தை எடுப்போம்னு சொன்னால் விகிதாச்சார முறை, ப்ரோரேட்டா பேசிஸ் ஒரு விஷயத்தை நம்ம இங்க தான் கொண்டு வரோம். இங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஓகே நாங்க எல்லாருக்கும் சமமாக நடத்தணும் சரியா. இதன் அடிப்படையில் இவங்க சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் என்ன மாதிரி தீர்மானம் எடுப்பாங்கன்னு சொன்னால், நீங்க 10 பங்குக்கு விண்ணப்பிச்சிருந்தால் 1 பங்கு நாங்க தருவோம். இல்ல 5 பங்குக்கு நீங்க இன்விடேஷன் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நாங்க 1 பங்கு தருவோம். இல்ல நீங்க 2 பங்கு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் 1 பங்கு தருவோம். இப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க. எங்கிட்ட மொத்தமாகவே ஒரு 6 லட்சம் பங்கு தான் இருக்குது, ஷேர்ஸ் தான் இருக்குது. அதை நாங்க எப்படி பிரிச்சு கொடுக்க போறோம்னு சொன்னால் 5 பங்குக்கு அப்ளை பண்ணினவங்களுக்கு எல்லாம் 1 பங்கு தான் தருவோம். அப்ப என்ன நடக்க போகுது? 5000 பங்குகளுக்கு விண்ணப்பிச்சவருக்கு எத்தனை பங்கு கிடைக்கும்? 1000 பங்கு கிடைக்கும். 50,000 பங்குக்கு விண்ணப்பிச்சவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5000 5ஆ பிரிச்சீங்கடா, 5க்கு 1 என்ற விகிதத்தில் அவங்க கொடுக்க போறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 5 பங்குகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் 1 பங்கு சொன்னால் 50,000 பங்குகளை விண்ணப்பித்தவருக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 10,000 பங்குகள் கிடைக்க போகுது. 1 லட்சம் பங்குகளுக்கு விண்ணப்பிச்சவருக்கு காசு கட்டினவருக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 1 லட்சத்தை 5ஆ பிரிங்க, 20,000 பங்குகள் கிடைக்க போகுது. இஸ் இட் மேக் சென்ஸ்? இப்படி முடிவுக்கு வருவாங்க. பிகாஸ் அவங்ககிட்ட இருக்கின்ற தொகை என்ன செய்யணும்? அவங்க அதுக்குள்ள மட்டுப்படுத்தணும். எஸ், இந்த ரேஷியோவை யாரு தீர்மானிப்பாங்கன்னு சொன்னா டைரக்டர் போர்ட் தீர்மானிக்கும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி எலோகேட் பண்ண போறாங்கன்னு சொன்னா இதைத்தான் நம்ம சொல்லுவோம் விகிதாச்சார முறைன்னு சொல்லுவோம். எத்தனை விண்ணப்பம் கிடைச்சிக்குது, அதாவது விண்ணப்பத்துக்கு காசு கட்டிக்கிங்க. நீங்க 5 லட்சம் பங்குகளுக்கு காசு தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட நீங்க காசு தந்திக்கிறீங்க. ஆனா நாங்க 5க்கு 1 என்ற விகிதத்துல தான் வழங்க போறோம். சோ 5 லட்சம் பங்கு வழங்கினவங்களை உங்களுக்கு 5ஆ பிரிச்ச மாட்டோம், உங்களுக்கு 1 லட்சம் பங்குகள் வரப்படும். அப்ப என்ன நடக்க போகுது? மிச்சம் இருக்கிற 4 லட்சம் பங்குக்குரிய காசையும் அவங்க என்ன செய்யணும்? திரும்ப கொடுக்கணும். இது புரியுதா? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்வெஸ்ட் பண்றோம் 5 லட்சம் பங்குக்கு நாம இன்விடேஷன் கொடுக்குறோம். காசையும் கட்டி 5 லட்சம் பங்கு தாங்க, நீங்க கேட்ட மாதிரி 10 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 10 ரூபா படி நான் 5 லட்சம் தர 10 எவ்வளவு வரப்போகுது? 5 லட்சம் தர 10 எவ்வளவு வரப்போகுது? 50,000? 5 மில்லியன். சரியா? சோ 5 மில்லியன். சோ 5 மில்லியன் ரூபாய் காசை கொடுக்குறீங்க. அப்ப காசு கொடுத்த உடனே முதலாவது இரட்டை பதிவு அவங்க என்ன பதிவாங்க சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க. காசு கணக்கு உங்களோட நீங்க கொடுத்த காசு 5 மில்லியன் காசு கணக்குல அவங்களுக்கு போய் டெபாசிட் ஆகிக்கும். அதே போல ஃபெஸ்ட்டுக்கு எடுத்த காசை எல்லாமே என்ன செய்வாங்க? பங்கு வழங்கல் கணக்குல 5 மில்லியன் வச்சிருப்பாங்க. இப்ப பிறகு வந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு 5க்கு 1 தான் நம்ம கொடுக்கலாம், அவ்வளவுதான் நம்மகிட்ட பங்குகள் கொடுக்கறதுக்கு நமக்கு எக்ரி பண்ணிக்கிறோம். அப்ப திரும்ப யோசிக்காங்க என்ன செய்யறாங்க? அப்போ 5 லட்சம் பங்குக்கு விண்ணப்பித்தால் 5க்கு 1 பங்கு என்றால் 5 லட்சம் பங்குக்கு எத்தனை பங்கு உங்களுக்கு கொடுக்கலும்? கம்பெனி எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம். இட் ஷுட் பி 100,000. அப்ப 1 லட்சம் ஷேர்ஸ் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டால்
மிச்சம் அவர் 4 லட்சம் ஷேர்ஸ் கட்டின காசு எவ்வளவு? 4 லட்சம் தர 10 எவ்வளவு வரப்போகுது? 4 மில்லியன், ரைட்? 40 லட்சம். சோ 4 மில்லியன் வந்தால் 4 மில்லியன் ரூபாய் காசையும் அவருக்கு திரும்ப கொடுக்கணும். திரும்ப கொடுக்குறோம்டா எதுல நம்ம வச்சுக்கிறோம்? பங்கு வழங்கல் கணக்குல வச்சுக்கிறோம். பங்கு வழங்கல் கணக்குல எடுத்தோம்னு சொன்னால் பங்கு வழங்கல் கணக்கு வரவுல 4 லட்சம் போகுது, காசு நம்ம 4 லட்சம் கொடுக்க போறோம். அதே போல அவரை நம்ம கம்பெனிக்கு சாதாரண பங்குகள் உரிமையாளராக எவ்வளவு அவருக்கு உரிமை நம்ம கம்பெனில இப்ப வரப்போகுது ஒதுக்குவோம்? 1 லட்சம். சோ பங்கு வழங்கல் கணக்கில் இருக்கிற அந்த 1 லட்சத்தை, மிச்சமாக இருக்கின்ற 1 லட்சத்தை எடுத்து கூறப்பட்ட பங்கு மூலதனமாக உங்களுக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு மூலதனமாக உங்கள்கிட்ட காணப்படுது நம்ம கொடுக்கிறோம். எஸ், 1 லட்சம் பங்குகள், 1 லட்சம் தர 10, 1 மில்லியன், 1 மில்லியனுடைய பெறுமதியான பங்குகளை கொண்ட பங்குதாரர், 1 லட்சம் பங்குகளை கொண்ட நபர் நீங்க. சோ இன்விடேஷன் போடும்போது நாம கொடுக்கலாம், எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அதற்கு பிறகு நாம எவ்வளவுக்கு அப்ளை பண்ணிரோம்னு சொல்லி அவங்க ஒரு விகிதத்தை தீர்மானிச்சு நமக்கு மிச்சமாக இருக்கிறத அனுப்புவாங்க. சரியா? அனுப்பினதுக்கு பிறகு எவ்வளவு அவங்க ஏற்றுக்கொண்டாங்களோ அது நமக்கு ஒரு அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸாக நமக்கு கிடைக்க போகுது. ரைட்? எஸ், நான் நோட் சென்ட் பண்ணுவேன், டோன்ட் வரி. ஓகே, ரைட், ஓகே. ஸோ நிறைய பேருக்கு விஷயம் புரிஞ்சுது. ஓகே, சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருந்தால் நம்ம இதை கொஸ்டினை இப்போ நம்ம செய்வோம், அப்போ அந்த டைம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள ஏதுமாக இருக்கும். ரைட், இதைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விகிதாச்சார ஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவோம். சரியா? சோ கம்பெனி ஒன்று வழங்க தீர்மானித்த பங்குகளின் அளவினை விட கூடுதலான விண்ணப்பங்கள் கிடைக்குமாயின் மேலதிகமாக கிடைத்த விண்ணப்ப பத்திரங்களை நிராகரித்து அப்பணத்தொகையினை மீள அனுப்புதல் வேண்டும். சோ கூடுதலான விண்ணப்பங்கள் கிடைத்திருப்பின் அவற்றிற்கு ஏதாவது ஒரு விகிதம் அல்லது பல்வேறு விகிதங்களை அடிப்படையாக கொண்டு பங்குகளை ஒதுக்கலாம். இதனை நாம விகிதாச்சார ஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவோம், ப்ரோரேட்டா பேசிஸ். சோ ப்ரோரேட்டா எலோகேஷன் மெத்தட்னு சொல்லப்படுகின்ற விஷயம். தென் அகெயின் நாம இப்ப பயிற்சிகளை நம்ம செய்வோம். ரைட், இப்ப பயிற்சியின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. இப்ப பாருங்க, பங்கொன்றினுடைய வழங்கல் பெறுமதி என்றால் இப்ப உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இல்லையா? நான் கேட்கிறேன், பங்கொன்றினுடைய வழங்கல் பெறுமதி நான் உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்னது? பிரதிபயன். அதாவது என்ன அர்த்தம்? ஒரு பங்கினுடைய விலை எவ்வளவுக்கு நம்ம வாங்க போறோம் என்பதுதான் பங்கொன்றினுடைய விலை. Then again, பங்கொன்றின வழங்கல் பெறுமதினை யாரு தீர்மானிப்பாங்க? ஒரு பங்குக்கு எவ்வளவு விலைங்கிறத யாரு தீர்மானிப்பாங்க? இயக்குனர் சபை. எக்ஸாக்ட்லி கரெக்ட். Then again, பங்கொன்றின் பிரதிபயனுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியவைகள் என்னவாக இருக்கும்? காசாக இருக்கலாம், அதே போல ப்ரொமிசரி நோட்ஸாக இருக்கலாம், வாக்குறுதி பத்திரங்களாக இருக்கலாம், அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், எதிர்கால சேவைகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ரைட், இப்ப நாம பயிற்சிகள் சில கொஸ்டின்ஸ் நாம செய்ய போறோம். Right, okay. So let's do some examples and questions. Right, நான் சொல்ற அப்ரோச்ல அப்படியோ செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சரியா வரும். இப்ப பாருங்க, வரையறுக்கப்பட்ட நாதன் கம்பெனி 60,000 சாதாரண பங்குகளை ரூபாய் 40 படி முற்றிலும் அழைத்த பங்குகளாக வழங்கியது. முற்றிலும் அழைத்த பங்குகள்டா என்ன? ஒட்டுமொத்தமாகவே கொடுக்குறாங்க. ஷேர்ஸ் ஆன் கோல்ஸ், முற்றிலும் நாங்க அழைத்த பங்குகளாக கொடுக்குறோம். மொத்தமாக காசு தந்துடுங்க, அதுதான் இது. சோ 70,000 பங்குகளுக்கு விண்ணப்பத்தை பெற்ற கம்பெனி மேலதிக மனுப்பணங்களை, மனு என்று சொன்னால் இன்விடேஷன், நிராகரித்து எஞ்சிய பங்குகளுக்கு ஒதுக்கல் செய்தது வேண்டப்படுவது நாட்குறிப்பு. சோ எப்பயுமே பங்கு வழங்கல் கணக்குக்கு நான் சொல்றது ஸ்டூடெண்ட், ஸ்டெப் 3, முதலாவது ஸ்டெப் என்ன? முதலாவது ஸ்டெப் விண்ணப்பத்துக்கு காசு கிடைக்கிற இந்த ஸ்டெப்பையே நீங்க எப்பயுமே அப்ரோச் பண்ணணுமா? சோ விண்ணப்பத்துக்கு கிடைத்த காசு முதலாவது சொல்லுங்க பாப்போம். விண்ணப்பத்துக்கு காசு கிடைத்தால் முதலாவது நம்ம காசு கணக்குல நமக்கு எவ்வளவு வரவு வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். நாதன் கம்பெனி 60,000 சாதாரண பங்குகளை 40 ரூபாய் படி அழைத்த பங்குகளாக, ஆனால் 70,000 பங்குகளுக்கு என்ன நடந்தீங்குது? விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டது. விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டது என்ன அர்த்தம்? அதுல கூட காசை கட்டி அனுப்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 70,000 பங்குகளுக்கும் எவ்வளவு படி காசு கட்டி அனுப்பியிருப்பாங்க? 70,000 படி 40 ரூபாய் படி 70,000 பங்குகளுக்கு இன்விடேஷன் வந்தீங்குது. அப்போ 70,040 rupees வந்து நமக்கு கிடைச்சிக்க போகுது. சோ காசு கணக்குல எவ்வளவு ஆரம்பத்தில் நம்ம வரவு வச்சிருப்போம்? கம்பெனி 70,000 into 40, 2,80,000 வரப்போகுது. 70,000 into 40 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 ரூபாய் வரப்போகுது. தென் அகெயின் கிடைத்த உடனே முதலாவது நம்ம எங்க கொண்டு போய் வைப்போம்? காசு எல்லாத்தையும் தற்காலிகமாக எந்த அக்கௌண்ட்ல கொண்டு போய் வைப்போம்? பங்குகளை ஒதுக்குறதுக்கு முன்னாடி விச் அக்கௌண்ட் வில் பி? வழங்கல் கணக்கு, ஷேர் காலியமாக. ரைட், சோ காசு எல்லாம் தந்துட்டாங்க. சோ தந்த காசை
ஸோ பங்கு வழங்கல் கணக்குல தற்காலிகமாக செலவுல வைப்போம் அதே தொகை. இது புரியுது எல்லாருக்கும்? இந்த இரட்டை பதிவு புரியுது எல்லாருக்கும்? சரியா? 2,80,000 இல்ல 2.8 மில்லியன். சரியாக அதை ஃபார்மேட் பண்ண தான் விளங்குது. 2.8 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ். 70,000 தர 40, 28 lakhs. சரியா? சோ இது ஆரம்பத்துல கிடைச்ச விஷயம். ரைட். தென் அகைன் ஸ்டெப்ஸ் 2. ரெண்டாவது என்ன நடந்திருக்கும்? ரைட். கிடைத்ததில் என்ன செஞ்சிப்பாங்க? திருப்பி அனுப்பிப்பாங்க. ரைட். திருப்பி அனுப்பினால் இரட்டை பதிவு என்ன? எதிலிருந்து இப்ப காசுல இருந்து எடுத்திருக்கணும்? பங்கு வழங்கல் கணக்குல வச்ச காசை தான் திரும்ப எடுக்கணும் நாம. சோ பங்கு வழங்கல் கணக்குல எடுக்கணும். ரைட். பங்கு வழங்கல்ல வரவு வைக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு வரவு வைக்கணும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு திருப்பி அனுப்பிப்பாங்க? 60,000 பங்கு கொடுக்க இருந்த 70,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைத்தால் எவ்வளவு பங்குகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? இட் ஷுட் பி 10,000. சோ 10,000 ஷேர்ஸ் எவ்வளவு படி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? 40 ரூபாய் படி நம்ம காசை கொடுத்திப்போம் திரும்ப. சோ 400,000. சோ 4 லட்சம் ரூபாய் காசு எங்க இருந்து எடுக்கணும்? பங்கு வழங்கல் கணக்குல இருந்து எடுத்துட்டு நம்மட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நாம கொடுக்கணும். அதாவது என்னது? காசு கணக்குல இருந்து கொடுக்கணும். ரெண்டாவது இரட்டை பதிவு எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? இப்ப சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப உங்களுக்கு இது புரியுது தானே? இப்போ இதுல எவ்வளவு இப்ப பங்கு வழங்கல் கணக்குல மிச்சமாக இருக்குது திருப்பி அனுப்பினது பிறகு சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல நமக்கு 2.8 மில்லியன் காசு கிடைச்சு, அதுல 4 lakhs வந்துட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் மிச்சமாக எவ்வளவு இருக்க போகுது? 2.4 மில்லியன் நீக்க போகுது. கரெக்டா நான் சொல்றது? ஓகே. சோ ஸ்டெப் 3 என்ன? நம்மட மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் பங்குகளை ஒதுக்குற. ரைட். இப்பதான் நம்ம மூலதனமாக்க போறோம். இப்ப சொல்லுங்க, மூலதனமாக்குறேன்னு சொன்னால் எங்க இருக்கிறத எடுத்து மூலதனமாக்கணும்? பங்கு வழங்கல் கணக்குல இருக்கிறத எடுத்து தான் நம்ம மூலதனமாக்கணும். பங்கு வழங்கல் கணக்குல எவ்வளவு இருக்குது? மிச்சமாக இருப்பதுதான் வரப்போகுது. பங்கு வழங்கல் கணக்குல இப்ப எத்தனை பங்கு எவ்வளவு காணப்படுது? 2.4 மில்லியன் தான் காணப்படுது. பிகாஸ் ஆஃப் வை? 2.8 மில்லியன் ஆரம்பத்துல நமக்கு கிடைச்சது. அதுல இருந்து நாம எடுத்துட்டோம் எவ்வளவு? 0.4, அதாவது 4 லட்சத்தை எடுத்துட்டோம். அப்ப மறுபடியும் நம்மகிட்ட காணப்படுவது 2.4 மில்லியன். சோ இந்த 2.4 மில்லியனை நம்ம எடுக்க போறோம். அதாவது 2,400 1000. இதை எடுத்து எங்க கொண்டு போறோம்? மூலதனமாக கொண்டு போறோம். கூறப்பட்ட மூலதனமாக நம்ம 2.4 மில்லியனா கூட போறோம். இது புரியுது எல்லாருக்கும்? இந்த இரட்டை பதிவு மூண்டு இவ்வளவு தான் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். பங்கு வழங்கல் இதுல போட்டுட்டு ஏன் பிள்ளைகள் குழம்புறாங்கன்னு எனக்குண்டா தெரியாது. படிப்பிக்கிறது பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். எஸ், இது உங்களுக்கு எம்சிக்யூல உங்களுக்கு क्वेश्चनஆக வரலாம். எஸ், ஃபைனல் எக்ஸாம்ல எம்சிக்யூல வரும். இஸ் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் கைஸ்? சோ மூணு அப்ரோச் தான். விண்ணப்பத்துக்கு மொத்தமா காசு கிடைக்குது எவ்வளவு திருப்பி அனுப்புறோம், எவ்வளவு மூலதனமாக்குறோம், அவ்வளவுதான் விஷயம். ஸ்டெப் 2ல எப்படி 10,000 வந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, 70,000 பங்குகள் இன்விடேஷன், ஆனா 60,000 பங்கு தான் கொடுக்க இருக்கிறாங்க. அப்ப 10,000 பங்கு என்ன செஞ்சுப்பாங்க? திருப்பி அனுப்பாங்க. ரைட். ஓகே. தென் இன்னொரு உதாரணம். இப்ப நீங்க தான் உதாரணம் செய்ய போறீங்களா? சரியா? ரைட். ஓகே, லெட்ஸ் see செகண்ட் எக்ஸாம்பிள். ரைட். செகண்ட் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே, அவ்வளவு பெருசா யோசிக்கிறது ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே, நிறைய பேர் ஆன்சர் சொல்றீங்க. ஓகே, 3 மில்லியன் மூலதனமாக்கப்படும் சொல்றீங்க, ஒதுக்கமாக்கப்படும் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் டூ. சோ காசு கணக்கு வரவு நமக்கு எவ்வளவு காசு வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காசு கணக்குல வரவு வரப்போகுது. விமல் கம்பெனி பதிவு செய்யப்பட்டவுடன் 1 லட்சம் சாதாரண பங்குகளை ஒவ்வொன்றும் ரூபாய் 30 படி முற்றிலும் அழைக்கப்பட்ட பங்குகளை வழங்கியது. 1,20,000 பங்குகளுக்கு விண்ணப்ப பணத்தினை பெற்றுக்கொண்டது. மேலதிக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. சோ 1,20,000 பங்குகள்னு சொன்னால் 1,20,000 பங்குகளுக்கு நமக்கு காசு கிடைச்சிக்க போது. அதே போல 1,20,000 பங்குகளுக்கு 30 ரூபாய் படி காசு அனுப்பிச்சிப்பாங்க. சோ 3.6 மில்லியன் 3.6 மில்லியனுக்கு காசு கிடைச்சிக்கும். சோ கிடைச்ச காசு ஆரம்பத்தில் என்ன செஞ்சுப்போம்? பங்கு வழங்கல் கணக்குல வச்சுப்போம். சோ பங்கு வழங்கல் கணக்குல செலவாக வரப்போது 3.6 மில்லியன். ரைட். செகண்ட் ஸ்டெப், எவ்வளவு திருப்பி அனுப்ப போறோம்? திருப்பி அனுப்பினால் பங்கு வழங்கல் கணக்குல இருந்து எடுத்து தான் நம்ம திருப்பி அனுப்பிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்வளவு ஷேர்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? 1,20,000 இன்விடேஷன், ஆனா 1 லட்சம் தான் கொடுக்க இருந்த. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 20,000 ஷேர்ஸ். 20,000 ஷேர்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும். 20,000 ஷேர்ஸ் எவ்வளவு படி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்? 30 ரூபாய் படி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும்.
அப்போ 6 லட்சம் ரூபாய் ஷேர்ஸ் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும். 6 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? காசை கொடுத்திருக்கணும். சோ காசு கணக்குல செலவு வைக்கப்பட போது 6 லட்சம். ரைட். அதே சமயம் ஒதுக்கப்படும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? ஒதுக்கப்பட்டால் என்ன? வழங்கல் கணக்குல இருந்து எடுத்து, பங்கு வழங்கல் கணக்குல இருந்து நீங்க வரவு வச்சு எடுத்து எவ்வளவு எடுப்போம் சொல்லுங்க பாப்போம். 3.6 மில்லியன் காசு கிடைச்சது. 6 லட்சம் ரூபாய் காசை திருப்பி அனுப்பினா மிச்சமாக எவ்வளவு இருக்க போகுது? சோ 3600 1000 3.6 மில்லியன். அதுல இருந்து 6 lakhs நீங்க திருப்பி அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் 3 மில்லியன். சோ 3 மில்லியன் பங்கு வழங்கல் கணக்குல வரவாக வரப்போகுது. அதே சமயம் பங்கு வழங்கல் கணக்குல இருந்து எடுத்து எங்க மாத்துவோம்? கூறப்பட்ட மூலதன கணக்குக்கு மாத்துவோம். உரிமையாக மாறப்போகுது. 3 மில்லியனாக இருக்க போகுது. எல்லாருக்குமே சரியா வந்துச்சு தானே? விளம்பல் நீங்க எழுதினாலும் ஓகே. இதுல பிராக்கெட்ல என்ன எழுதலாம்? விண்ணப்ப படிவத்துக்கு காசு கிடைச்சது, விண்ணப்ப படிவம் திருப்பி அனுப்பப்பட்டது, மூலதனம் ஒதுக்கப்பட்ட மூலதனம். விளம்பல் சிம்பிளான விஷயம். அதை போட்டுட்டு நம்ம யோசிக்க தேவையில்லை. இஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே? இது எல்லாருக்கும் புரியுதா? நாட்குறிப்பு பதிவு நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லி. ரைட். விளம்பல் நீங்க எழுதுறது பெட்டர். ஓகே, விளம்பரை நீங்க எழுதி. ரைட். சோ விளம்பல் நீங்க எழுதுறேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், விளம்பல் என்ன எழுதலாம்? சாதாரணமாக எழுதலாம். சோ விண்ணப்ப படிவத்துக்கு காசு பெற்றது என்று போடுங்க. அதே போல மேலதிக விண்ணப்ப படிவ காசு திருப்பி அனுப்பப்பட்டது. சாதாரணமாக எழுதினீங்கன்னா சரி. அதே போல மூலதனமாக்கப்பட்ட பங்குகள் அல்லது ஒதுக்கப்பட்ட பங்குகள். ஓகே, ரைட். பயிற்சி 3 பாருங்க. என்ன சரி பிள்ளை இருக்குதா இல்லையே? சரித்தானே எல்லாம்? ஸ்டெப் 2ல காசு, சாரி காசு கணக்கு செலவு. ஓகே, தேங்க்யூ. காசு கணக்கு செலவு. ரைட். ஓகே, அது காப்பி பண்ணதால வந்து. ரைட். பயிற்சி 3 பாருங்க. சரியா? இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுல என்ன வரப்போகுது? அதே விஷயம் தான். 2018 1/1 வரையறுக்கப்பட்ட அம்மாச்சி கம்பெனி ரூபாய் 40 பெறுமதியான 1 லட்சம் சாதாரண பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குது. எப்போ? 2018 ஜனவரி 1ல. விண்ணப்பத்தை பொறுப்பேற்கக்கூடிய இறுதி திகதி வந்து என்ன வரைக்குதான்? 31ஆம் தேதி, ஜனவரி மாசம் 31ஆம் தேதி. 31ஆம் தேதி ஆகும்போது 1,20,000 பங்குகளுக்கு காசு கிடைக்க பெற்றிருந்தது. கம்பெனிக்கு மேலதிகமாக கிடைக்க பெற்றிருந்த பணமானது விண்ணப்பதாரர்களுக்கு 2ஆம் மாசம் 5ஆம் தேதியில் திருப்பி அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் எஞ்சியவை மூலதனமாக்கப்பட்டது. செய்யலாமா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. காசாக எவ்வளவு கிடைச்சிக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க. காசாக எவ்வளவு கிடைச்சிக்க போகுது? காசாக எவ்வளவு மொத்தமாக கிடைச்சிக்க? ஸ்டெப் 1ல எவ்வளவு வரப்போகுது பாருங்க. ஸ்டெப் 1 எவ்வளவு வந்துட்டீங்க? 4,80,000. இஸ் இட் கரெக்ட்? 1,20,000 பங்குகளுக்கு காசு கிடைக்குது. 1,20,000 பங்குகளுக்கு விண்ணப்பம் கிடைக்குது. 1,20,000 பங்குகளும் 40 ரூபாய் படி கிடைச்சிருந்தால் எஸ் 4.8 மில்லியனாக காணப்படுது. ஸோ இது காசு கிடைச்சிக்க போகுது. ஸ்டெப் 1 வரக்கூடியதான ரெக்கார்ட். ஸ்டெப் 2ல எவ்வளவு மேலதிகமாக விண்ணப்பப்படியும் திருப்பி அனுப்பப்பட்டியும்? எவ்வளவு திருப்பி அனுப்பப்பட்டியும்? 1,20,000 பங்குகளுக்கு காசு கிடைச்சது. ஆனால் 1 லட்சம் பங்கு தான் கொடுத்து. அப்ப எவ்வளவு பணத்தை திருப்பி அனுப்பிவாங்க? 20,000 ஷேர்ஸ் திருப்பி அனுப்பிப்பாங்க. ஸோ 20,000 ஷேர்ஸும் எவ்வளவு படி திருப்பி அனுப்பப்பட்டியும்? 40 ரூபாய் படி திருப்பி அனுப்பப்பட்டியும். ஸோ 8 லட்சம் ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டியும். அப்ப ஸ்டெப் 3ல எவ்வளவு ஒதுக்கமாக மூலதனமாக்கப்பட்டியும் பாருங்க. 4.8 மில்லியன் காசு வந்து மொத்தமாக கிடைச்சது. அதுல 8 லட்சம் ரூபாய் திருப்பி நம்மண்டா 4 lakhs 4 மில்லியன். சரிதானே? 4 மில்லியன் என்ன வாய்க்கப்பட்டுச்சு? மூலதனமாக ஒதுக்கப்பட்டியும். இஸ் இட் மேக் சென்ஸ்? தட்ஸ் இட். அவ்வளவுதான் விஷயம். ரைட். 4வது பயிற்சியை பாருங்க. பயிற்சி 4 பாருங்க.